வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இன்றைக்கி சொல்லிடலான்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க. முடிஞ்சால் ஹைப் பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் தொடர்ந்து தமிழ் தேசியவாதிகள் மட்டுமே ஒரு பெரிய விஷயமாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்களில் மட்டும் பல பேர் கருத்தும் கூறிட்டு இருக்காங்க. கோவையில் ரீசெண்டாக திறக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மேம்பாலம், அதற்கு பார்த்திங்கன்னா ஜிடி நாயுடு அவரோட பேர் வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா குடிப்பெயர்களை தெருக்குள்ளேருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்திங்கன்னா அரசாங்கம் வலியுறுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கு. ஜிடி நாயுடுவோட பேர் அந்த பாலத்துக்கு வச்சது கரெக்டாக? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். எனக்கான ஒரு பாலம் கட்டுறாங்கன்னு கோவைக்கு போகும்போது நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக பேர் தான் வைப்பாங்க. நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். நான் அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. அடிப்படையில் என்ன அப்படின்னா, திமுக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திராவிடமுமே திரும்ப திரும்ப அவங்களோட உண்மையான இன்டென்ஷன்ஸ் என்ன, அவங்களோட உண்மையான கருத்தில் என்ன, அவங்க யாருக்காக அரசியல் செய்கிறார்கள், அவங்களோட நோக்கம் என்ன, அவங்களோட செயல்பாடு என்ன அப்படிங்கிறத அவங்கள அறியாமலே வெளிப்படுத்திட்டாங்க. இதில் வெளிப்படையாக சொன்னால் இந்த விஷயத்தில் திமுக டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிது. அதை நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் திமுக என்ன அறிக்கை, ஒரு சில நாட்களுக்கு அதை பற்றியே நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த விஷயமும் சேர்ந்துருச்சு. ஒரு சில 2-3 நாளைகளுக்கு முன்னாடி என்ன ஒரு அறிக்கை விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள இது தமிழக அரசுடைய முடிவான், தமிழக அரசுடைய முடிவு. அது சட்டமன்றத்தில், அதாவது ஒரு அரசு முடிவு எடுக்கணும் அப்படின்னா சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும். தீர்மானம் நிறைவேற்றினா தான் அந்த தீர்மானத்தை எதிராக நம்ம போயிட்டு இப்போ நீதிமன்றத்தை நாடி இதெல்லாம் வழக்கு போடலாம், இது பண்ணலாம், இதெல்லாம் செய்யலாம் அந்த தீர்மானத்துக்கு எதிராக. இவங்க அதெல்லாம் பண்ணுறதில்ல. சும்மா ஒரு சர்க்குலர், அரசு முடிவு, பாலிசி டெசிஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு சர்க்குலர் அறிவிப்பு இதை போட்டு அடித்து ஒரு அரசியல் பண்ணுறது. எப்போவுமே இந்த வேலையை பண்ணுறது இது கலைஞர் கருணாநிதி காலகட்டத்திலேருந்தே இது நடந்துக்கிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் என்ன ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தெருப்பெயர்கள், ஊர் பெயர்கள், அது குறிப்பாக ஊர் பெயர்களில் இருக்கக்கூடிய சாதிகளை எல்லாம் நாங்கள் நீக்குவோம். இது ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலி பாசிபிளா? இது வீம்புக்குனே பண்ணுற அரசியல் இல்லையா? இது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லைன்னு. ரெட்டிப்பாளையம் சாதி பேர் நீக்கினா வெறும் பாளையம்னு வச்சுக்கலாம். உடையார்பாளையம் இருக்குது, ரெட்டிப்பாளையம் இருக்குது, கவுண்டம்பாளையம் இருக்குது. இப்போ இந்த 3 பேர் என்னவா இருக்கும்? 1 பாளையம் 2 பாளையம் அந்த மாதிரி தான் போகணும். வேறு என்ன பண்ணுறது? வேறு என்னது? பாளையம் 1, பாளையம் 2, பாளையம் 3ன்னு வச்சுக்கிங்களா? எரிச்சலா இல்லை? கிறுக்கே மாதிரி இதாக பேசக்கூடாது. ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு வச்சுருக்குன்னா ஏதாவது ஒரு லாஜிக்காக பேசணும். உங்களுக்கு இது சாதிய பெயர், அந்த ஊரில் அவர் யாரோ வாழ்ந்த ஒரு முன்னோரோட பேர், அதை நீக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸு? என்ன ரைட்ஸ் இருக்குது? இது உங்கள் இஷ்டத்துக்கு ஊர் பேரை மாற்றுறது. இப்போ நாங்களாம் உங்கள் பேரை மாற்றிக்கலாமா? சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கலாமா? கலைஞர் கருணாநிதினு பேர் வச்சுருக்கீங்க, நாங்கள் மாற்றிக்கலாமா எங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி? நீங்கள் அதிகாரத்தில் இல்லை. முத்துலட்சுமி ரெட்டி திட்டம்னு வச்சுருக்கீங்களே, நாங்கள் அதில் வேறு மாதிரி ஏதாவது பேர் வச்சுக்கலாமா? இன்றைக்கி வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் தானே. ஏன் முத்துலட்சுமி திட்டம் இல்லை? ஏன் ரெட்டி இருக்குது அங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு? ரிகலெக்டிங் ஃபேக்டருங்க. அந்த முத்துலட்சுமின்னு எப்படி தெரியும் நம்மளுக்கு? அப்போ ரெட்டி அதை சாதி வச்சு தான் ரீகலெக்ட் பண்ணுவீங்க. என்ன எந்த முத்துலட்சுமின்னு கேட்டால் இந்த முத்துலட்சுமின்னு சொல்லிட முடியாது. ரெட்டி முத்துலட்சுமி தான் தேவையா? இதுதான் கேள்வி. அப்போ சரி, இங்கே ரெட்டிங்கிற பேர் வரும்பொழுது பிரச்சனையா இல்லை, ஜிடி நாயுடு அப்படின்னு போடும்பொழுது இவங்களுக்கு பிரச்சனையா இல்லை. முத்துராமலிங்க தேவர், இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, நான் காட்டுறேன், ஸ்க்ரீன்ஷாட்டில் காட்டுறேன், பிரகாஷ் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. முத்துராமலிங்க தேவர் தெருன்னு இருந்ததை முத்துராமலிங்க தெரு ஏன் மாற்றிட்டாங்க? ஏன்? இதே பேர வாவு சிதம்பரம் பிள்ளைன்னு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையை தூக்குறது. இது என்ன மாதிரி? எதுக்கு பிள்ளையை தூக்குறீங்க எனக்கு புரியல. அப்போ தமிழ் சாதி முதலியார் தெருன்னு இருந்தால் தூக்குறது, உடையார் தெருன்னு இருந்தால் தூக்குறது, கோனார் தெருன்னா தூக்குறது, பறையர் தெருன்னா தூக்குறது. ஒரு படி இவங்க கூட்டணி கட்சிகள்லாம் பறையர் என்று சொல்லிக்கிட்டு யாராவது வந்தால் செருப்பால் அடிங்கலாம் பேசியாச்சு. ஆனால் இங்கே தான் ஒரு டவுட் பாரு. இப்போ பறையர் இல்லை இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தவங்க பேர்லாம் இந்த மாதிரி வச்சு அவ்வளோ பார்த்தது இல்லையா? அதை சொல்கிறாங்க, அவங்களோட பாயிண்ட்டாக அதை சொல்கிறாங்க. இல்லையா? யார் சொன்னா? எத்தனை பறையர் சங்கங்கள் இருக்குது தெரியுமா? எத்தனை பறையர் சங்கங்களோட மண்டபங்கள் இருக்குன்னு தெரியுமா? வாங்க, ஒவ்வொரு ஊராக நான் போய் காட்டுறேன். இதெல்லாம் சும்மா நீங்களாம் சொல்கிறதில்ல, செய்கிறதில்ல, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லாம் இருக்குது. சாம்பவ பறையர் சங்கங்கள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா தமிழ்நாட்டில்? எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் எத்தனை இருக்குது? பதிவு செய்யப்பட்ட ட்ரஸ்ட்டுகள் எத்தனை இருக்குது? அந்த ட்ரஸ்ட்டுகளுக்குள்ளே செயல்படக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எவ்வளோ இருக்குது? எல்லாத்தையும் காட்ட முடியும் என்னால். இதெல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஏன்னா ஐயோ சாம்பவ பறையர்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஐயோ தேவேந்திர குலம்னு சொல்கிறாங்க, ஐயோயோ. எதுக்கு இந்த பதட்டம்? தமிழ் சமூக பெயர்கள் மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ வெறுப்பு? எதுக்கு இந்த பதட்டம்? சரி, இந்த பதட்டம் எல்லா சமூகத்தின் மேலேயும் உங்களுக்கு வருது அப்படின்னா சரிப்பா, அவங்களுக்கு சமூக பெயர்கள்னாவே பதட்டம்ப்பா அப்படின்னா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. யார்? நம்ம திராவிட தலைவராக இருக்கக்கூடிய இன்னைக்கு வீரமணி ஒரு விளக்கம் கொடுக்குறாரு.
ஜிடி நாயுடு என்று சொன்னால் தானே அவரை தெரியும். இப்போ ஜிடின்னு சொன்னால் தெரியாதா? ஜிடின்னு சொன்னால் தெரியாதா? இப்போ நான் கேள்வி என்ன, ஜிடி நாயுடுன்னு சொன்னால் தான் அவரை தெரியும் அப்படின்னா அவங்களுடைய நிறுவனங்கள், ஜிடி நாயுடுடைய குடும்பம் வந்து நிறுவனங்கள் நடத்துது, அந்த நிறுவனங்களோட பட்டியலை காட்டுறேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் அவங்களே வெறும் ஜிடின்னு தான் போட்டிருக்காங்க. அது மாதிரி ஜிடின்னு போட்டுக்க வேண்டியதானே? ஜிடி ஸ்கூலு, ஜிடி இது அதுன்னு அவங்க வச்சுருக்காங்க. வெறும் ஜிடின்னு தான் போட்டிருக்காங்க, அவங்க நாயுடுன்னு போடலை. நீங்கள் எதுக்கு நாயுடுன்னு தூக்கிட்டு வரீங்க? அப்போ அரசியல். கோயம்புத்தூரில் நாயுடுகள் வந்து ஒரு கணிசமான தொகையில் இருக்கிறாங்க. அது கவுண்டர்களுக்கு ஈக்குவலாவா இல்லை அதுக்கப்புறம் விட கம்மி தான், ஆனால் கணிசமான தொகையில் இருக்கிறாங்க. அப்போ அந்த கணிசமான தொகையில் இருக்கவங்கள திமுக பக்கம் எப்படியாவது வாக்காளர்களாக மாற்றணும். இது மட்டும்தான். இது ஒரு அப்பட்டமான சாதி அரசியல். இல்லை எப்படி பார்க்குறேன்னா அவங்க கேல்குலேஷனு கவுண்டர்கள் மோஸ்ட்டாக வந்து அதிமுக பக்கமும் பாஜக பக்கமும் அதுதான் பிடிக்க முடியல அந்த அதுதான் இடத்துல. அவங்களுக்கு வந்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அங்கே இருக்காரு, அவர் கவுண்டர் வாக்கில் அந்த பக்கம் போயிடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக தரப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்காரு, அவரும் கவுண்டரு, அவங்க சைடும் வாக்குகள் போயிடுது. கொங்கு மண்டலத்தில் ஒரு சில கவுண்டர்கள் இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பாவம் ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கிறாங்க. அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி அரசியல் பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது? கவுண்டர் வாக்கு நமக்கு வராது இந்த முறை. அப்போ சரி, கவுண்டர் வாக்குக்கு ஆப்போசிட்டாக நம்ம நாயுடு வாக்குகளை கொண்டு வரலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, யாராவது சொல்லியிருப்பாங்க போல். ஸோ அப்படின்னா என்னென்னா, இந்த பாலம் கட்டியிருக்கீங்களே அதுக்கு ஜிடி நாயுடுன்னு பேர் வைங்க, நாயுடுகள்லாம் வந்து உங்களுக்கு வாக்கு போட்டுருவாங்க, நம்ம நாயுடுகளோட வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருவோம். இது ஒரு மைண்டு. அதனால சாதியை வளர்ப்போம், சாதி பேர்களை வைப்போம். ஐயோ இப்போ தானே அறிக்கை விட்டோம் அவசரப்பட்டு. அது தமிழ் சாதிகள் தானுங்க, நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம். நம்மளோட இது என்ன, தமிழர்களுக்குள்ளே சாதி பார்க்கக்கூடாது, இதை தான் நம்ம சொல்கிறோம். தமிழர்களுக்குள்ளே சாதி பார்க்கக்கூடாது, எல்லாம் ஒளிஞ்சு போயிடணும். யார் தமிழன்னே தெரியாது, யார் தமிழன்னு கண்டுபிடிக்க. இன்னொன்று, நம்மள மாதிரியான சாமானியர்களால கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் வாயிலிருந்து வரக்கூடிய மொழி உங்களை அடையாளப்படுத்திடும்ன்றாங்க. அது இந்த மாதிரி தத்துவங்கள்லாம் சில அந்த உயரிய தத்துவ ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. அப்பப்போ யாருன்னு கேட்பாங்களாம். யாருன்னு கேட்டால், நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அதை வச்சு முடிவு பண்ணிக்க வேணாம். இப்போ நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க, வருண் ஹூ ஆர் யூ அப்படின்னு சொன்னால் நீங்கள் தமிழில் பதில் சொன்னீங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான். எப்படி இருக்குது? ஓ, வருண் அவர் வாயிலிருந்து வரக்கூடிய மொழி தமிழ் மொழியாக இருக்கிறது, ஆகவே அவர் தமிழராகத்தான் இருப்பார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் கூட தான் போயிட்டு தமிழில் பேசினாரு. ஸ்டாலின் தமிழர் தானே, இதுதானே வர லாஜிக்கில், அந்த லாஜிக்கில் தானே. என்ன பேச்சு இது? இதுதான் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு நம்ம தமிழ் தேசிய கருத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம், ஒரு பக்கம் இவங்க உடச்சு விட்டுட்டே இருப்பாங்க, உடச்சு விட்டு குழப்பி விட்டுட்டே இருக்கிறது. அப்போ இவங்க நோக்கம் என்னென்னா, தமிழ் சாதிகள் ஒழியணும், தமிழ் சாதிகள் இருக்கக்கூடாது, தமிழ் சாதிகள் பேரில் ஊர்கள் இருக்கக்கூடாது, அடையாளங்கள் இருக்கக்கூடாது. நான் கேட்குறேன், ஊர் பேர்களில் இருக்கக்கூடிய சாதிகள் எல்லாம் நான் நீக்குவோன்னு சொல்கிறீங்களே, என்கிட்ட பட்டியல் இருக்குது, பட்டியல் நான் தரவா? என்ன 750 ஊர்கள் ஒரே சமூகத்து பேரில் இருக்கு. 750 ஊர்கள் தமிழ்நாட்டில், கிராமங்கள் பெருநகரங்கள் எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சமூகத்தின் பேரில் இருக்கு. இந்த 750 ஊர்கள் பேரை நீக்கிடுவீங்களா? என்ன பேச்சு இது? அப்போ தமிழ் சாதிகளை ஒழிக்கணும், தமிழ் சாதி அடையாளங்களை அழிக்கணும். அப்போ தான் தமிழை யார் பிறமொழியாளன் யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த கண்டுபிடிக்க மட்டும்தான் திராவிடம் வாழும். அப்படியே நம்ம தமிழன் தலையில் உட்காந்துக்கிட்டு அவனை உப்பு மூட்டை ஏறிக்கிட்டு தமிழனை வந்து சுரண்டி தின்னுக்கிட்டு அவனோட வாழ்வாதாரத்தை அழிச்சிக்கிட்டு அவன் மொழியை அழிச்சிட்டு அவனோட பண்பாட்டை சிதைச்சிட்டு எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்கூலில் இருந்து இந்த மாதிரி அடையாளங்கள்லாம் இருக்கக்கூடிய பேர்கள் வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்களா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுவே தப்புங்க. கள்ளர்களுக்கு அவங்களுக்கு தெரியும் கள்ளர்கள் எந்த அளவுக்கு சாதிய ரீதியான பிரச்சனைகளில் உள்ளாக்கப்பட்டாங்க. வெள்ளையர்கள் காலகட்டத்தில் அவங்க மீது குற்றப்பரம்பரை தடுப்பு சட்டம் என்பது மூலமாக பெரிய அளவு அவங்களுடைய கல்வி பொருளாதாரம் அவங்களோட வாழ்வியல், அதாவது இது எவ்வளோ கொடுமை பாருங்கள். கள்ளராக பிறந்த அத்தனை பேரும் இரவு வந்து காவல் நிலையத்தில் தூங்கணும், குடும்பத்தோடு இருக்கக்கூடாது. எல்லாரும் இரவு வந்துட்டு காவல் நிலையத்தில் உட்காந்துக்கணும். 6 மணிக்கு மேலே எல்லாம் காவல் நிலையத்தில் வந்து கையெழுத்து போட்டு உட்காந்துக்கணுங்க. அவன் அரெஸ்ட் பண்ணிடுவான். எல்லாரும் வந்துட்டாங்களா? அது இருந்துச்சு கிட்டத்தட்ட 60-70 வருஷமா. வெள்ளைக்காரன் இந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அதுக்கு எதிராக ஒட்டுமொத்த கல்லர் சமூகமும் என்னடா இது, எப்படி என் வாழ்க்கையில் முன்னேற முடியும்? எல்லாம் காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு இது பண்ணிட்டு சாயந்தரம் வேணா எல்லாரும் போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அறை கொடுப்பான், பெரிய அறை கொடுக்கும். ஒவ்வொரு ஊரில் இருக்க கல்லர்கள் மட்டும் போய் உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா
அது கல்லர்கள் மட்டும் இல்லை, குற்றப்பரம்பரை தடுப்பு சட்டம் எந்தெந்த சமூகத்தினர் இருக்கோ அவங்கெல்லாம். உங்களுக்கு வந்து கல்லர்கள் மட்டும் கிடையாது, அதில் வந்து மறவர்கள் அடக்கம், குறவர்களில் ஒரு சில பிரிவு குறவர்கள் வந்து அதுக்குள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் இதுலேயுமே உடையார்கள்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சுருதிமான்கள் வந்து ஒரு பிரிவு மூப்பனார் பட்டம் போடுவாங்களா, அவங்க வந்து குற்றப்பரம்பரையில் ஒரு சில பகுதிகள், இது எல்லா பகுதிகளில் இருக்கவங்களும் வராது, அந்தந்த மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் குற்றப்பரம்பரை தடுப்பு காவலில் இருப்பாங்க. இது மாதிரி நீங்கள் அந்த பட்டியல் போட்டிங்க அப்படின்னா அது இருக்கும். ஒரு 15 சமூகங்கள் வந்து இதனால் பாதிக்கப்பட்டது. இந்த பெரிய பாதிப்புக்கு எதிராக பெரிய அளவு போராட்டங்கள் பண்ணி மக்களுக்கு புரிதல் ஏற்படுத்துது. முத்துராமலிங்க தேவர் போன்றவர்கள்லாம் உள்ளே இறங்கி அதை உடைச்சி இந்த தடுப்பு காவல் சட்டத்தை வந்து முழுமையாக மாற்றினாங்க. என்னடா அது குற்ற பரம்பரை, என்னடா பரம்பரையிலே நாங்கள் குற்றம் செய்கிறவங்களா? இது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை? வெள்ளைக்காரனை எது சண்டை போட்டால் இது இங்கே குற்ற பரம்பரை, வெள்ளைக்காரனுக்கு அடி பண்ணிடலைன்னா குற்ற பரம்பரை. அப்போ அந்த இதுலேருந்து அடித்து இது பண்ணி அவங்க மேலே வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க இயக்கங்களாக ஒன்று திரண்டு அவங்களே ஒரு ட்ரஸ்ட் இது எல்லாத்தையும் ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து அவங்களோட கல்வி, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய மாணவர்களுக்கு மேலே கொண்டு போய் விடணும், கல்வியில் அவங்களுக்கு அதிகமாக ஆர்வத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக சில பள்ளிக்கூடங்கள் கட்டினாங்க. அந்த பள்ளிக்கூடங்கள் பேரில் கல்லர்னே வரும். இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் கல்லர்னு இருக்கக்கூடாது. ஏன் இல்லை அங்கே போகிற பசங்க மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அவங்க போயிட்டு அரிஜன் அப்படிங்கிறத அழிக்கிறார். அரிஜன் சொன்னது யாரு? காந்தி தான் சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் வந்து அரிஜன் தான் சொல்லுது. அரிஜன் என்ன பொருள் தெரியுமா? இறைவன். அரினா கடவுள், ஜன்னா மக்கள் அர்த்தம். இறைவனின் மக்கள்னு பொருள். இதில் ஏதாவது இழிவு இருக்கா? இப்போ யார் பிஜேபியோட பி டீம்னு தெரியல, அரிஜன்னு சொல்லி போட்டார். அது காந்தியோட டெர்மினாலஜி, காங்கிரஸோட டெர்மினாலஜி. கூட்டணியில் இருக்குது காங்கிரஸ் டெர்மினாலஜியை போய் அழிக்கிறீங்க. தலித்தியம்ங்கிறது காங்கிரஸ் டெர்மினாலஜி கிடையாது. கடைசி வரைக்கும் காங்கிரஸை எதிர்த்து அரசியல் செய்த அம்பேத்கரோட டெர்மினாலஜி. இதெல்லாம் இந்த ஒரு அடிப்படை இல்லாமல் அரிஜனை போய் அழிச்சிட்டு இருக்காப்புல. உங்கள் கூட்டணி கட்சி சொன்ன கருத்தையாது அதை போய் அழிக்கிறீங்க. இல்லை, ஆனால் அந்த ஸ்கூலில் பசங்க தெரியும்ல, இப்போ ஒரு குடிப்பெயர் அங்கே இருந்துச்சுன்னா அந்த பசங்களுக்குள்ள அந்த குடி இல்லாதவங்கலாம் வந்து அந்த சின்ன பசங்க அவங்களுக்கு தெரியாதுல்ல, பாரு ஸ்கூலே எங்கள் பேரில் தெரியக்கூடாது, அந்த இல்லை ஸ்கூலே எங்கள் பேரில் இருக்கு பாருன்னு சொல்லி இல்லைங்க, பசங்களுக்குள்ள சண்டை போட்டுப்பாங்கல்ல. தாங்க சொல்லி கொடுத்து புரிதலை ஏற்படுத்தணும். இதை தான் சொல்லி கொடுத்து புரிதல் ஏற்படுத்தணும். இப்போ இன்னைக்கு இப்படி இருக்கு, நாளைக்கு வந்து தமிழ் பள்ளின்னு இருக்கும். அங்கே இருக்க தெலுங்கு பசங்களாம் என்ன பண்ணுவாங்க? இன்னும் தமிழ் பள்ளின்னு இருக்குது, தமிழ்நாடுங்க இது. அப்படிலாம் சொன்னால் ஏற்றுக்கிறாங்களா? இது திராவிட நாடு தானே பேசுறீங்க நீங்கள். வேறு அந்த பிக் பாஸ் பற்றி நீங்கள் தனியாக பேசணும்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து தமிழ் சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்கேன். இருங்க, அது நம்ம அடுத்த டாப்பிக்கில் பேசிக்கலாம். அப்போ இவங்க நோக்கம் என்ன? இவங்களோட முழுமையான நோக்கம் என்பது இது தமிழ்நாடுங்கிற அடையாளமோ தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய குடிப்பெயர்கள் இதன் அடையாளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிடணும். அப்போ தமிழ் குடிப்பெயர்களை எல்லா இடத்துலையும் அழிக்கிறதுங்கிறது இவங்களுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை செய்கிறதுக்கு தெருப்பேர் இருந்தால் என்ன, இல்லைன்னா உங்களுக்கு என்ன? இப்போ அதனால சாதி வளர்ந்துடும். அப்படின்னா நீங்கள் நாயுடு தெரு இதெல்லாத்தையும் எடுத்துருக்கணும்ல. எத்தனை எடுத்தீங்க? ரெட்டி தெரு எத்தனை எடுத்தீங்க? நாயுடு தெரு எத்தனை எடுத்தீங்க? ஆனால் அதெல்லாம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அப்படி இருக்குது. சென்னையில் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கூட்டு போய் காட்ட முடியும். ஒரு வேளை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. எடுக்க சொல்லுங்க முதல்ல. இல்லை எடுத்தாங்கன்னா என்ன ஆகும்? ஏன் எடுக்க போகிறான்? அவன் ஏன் எடுக்க போகிறான்? அவங்க சாதிவே அவன் அழிச்சுக்குவானா? தமிழ் சாதினா அழிக்கலாம், அவங்க சாதிவே அவன் அழிக்கணும். அப்பட்டமான இரட்டை நிலைப்பாடுன்னு மக்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்போ அதானே இப்போ கேட்குறாங்க, சாதி பேர் போடக்கூடாதுங்கிற. உங்களுக்கு சிலை வைக்கிறீங்க, சிலைக்கு வேலை வெங்கையான்னு மட்டும் போட வேண்டியதானே? கீழே வெங்கையம் அவன் அப்படின்னு எதாவது போட வேண்டியதானே? இல்லை வெங்கையா அது என்ன நாயுடு? எதுக்கு வெங்கையான்னு போட வேண்டியதானே? ஏன் வெங்கையானா ஏதாவது தப்பான பேரா? அவர் பேர் தானே அது, வெங்கையா தானே? இல்லை நாயுடுன்னு ஏதாவது யூனிவர்சிட்டியில் போய் வாங்கின பட்டமா அவர்? இல்லை இந்த சொலையை திறந்து வச்சவர் வந்து வெங்கையா நாயுடு. ஏன் நாயுடு? இதுதான் கேள்வி. இவங்களோட ஈக்கோ சிஸ்டமே இதுதாங்க. இங்கே ஒரு கேளுங்க, ஈவேரான்னு தானே சொல்கிறாங்க இங்கெல்லாம். ஈவேராம்பாங்க, அந்த குரூப் என்ன சொல்லுவோம்? பெரியார், தந்தை பெரியார். ஆனால் இங்கே வைகோ இருக்கார்ல, வெளிநாட்டில் போய் அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஈவே ராமசாமி நாயக்கர், ஒன்ஸ் ஈவே ராமசாமி நாயக்கர் ஹேஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹேஸ்ட் அபாலிஷன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றாரு. அதுவும் இப்படி இந்த கருப்பு துண்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு வர்றாரு. ஏன் ராமசாமி நாயக்கராருங்க அங்கே வேணுன்றப்போ அந்த பாசம் வெளி. ஆந்திராவில் இங்கே தான் தந்தை பெரியார்னு ஒரு படம் இவர் நடித்தார். யார்? ரொம்ப சத்யராஜ். அவர் சத்யராஜ் மாதிரி ஒரு நேர்மையாளன், ஒரு உண்மையாளன், ஒரு நடுநிலையாளன், நெடு மரம் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவ்வளோ ஒரு நேர்மை, நான் நேர்மை, உண்மை நான் உண்மை,
கொந்தளிச்சிட்டாப்ல மனுஷன். விஜயோட விஷயத்தில் கொந்தளிச்சிட்டார் பார்த்தீங்களா? இப்போ குள்ளா தானே இருக்காரு. இந்த பிரிட்ஜ் விஷயத்தில் நல்லா சிரிச்சிட்டே தானே வீடியோ போட்டார். அப்புறம் ஜாதியை ஒழிக்கணும் ஜிடி நாயுடு ஏன்னா புரியல எனக்கு. என்னையா அது தமிழ் சாதி மட்டும் ஒழிக்கணுமா உங்களுக்கு? ஜிடி நாயுடுனா அது ஜாதி இல்லையா? அது திமுக கார ஒருத்த போஸ்ட் போட்டிருந்தான். யாரை வேணா திமுக காரனே யாரை வேணா நம்பலாம், சத்யராஜ் மாதிரி ஆளுங்களை நம்ப கூடாதுன்னு போட்டு வச்சிருக்காங்க. கொடுமை ஒண்ணுக்கு தையத்தக்குன்னு குதிச்சாங்க. இப்போ ஒரு லாக்அப் டெத் திரும்ப மதுரையில் தினேஷ்குமார்ங்கிற பேர்ல ஒரு பையன் லாக்அப் டெத். வாய் திறக்கிறாங்களா எவனாவது? திமுக காரனும் வாய் திறக்கிறதுல, திமுக கிட்ட வாங்கி திங்கிறவனும் வாய் திறக்கிறது இல்லை. அப்படியே கிடக்குறாங்க எல்லாம். அப்படியே சரி ஓகே செத்துட்டாங்களா? நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் வாழக்கூடிய நாடல்லவா இது? காவல்துறை அதிகாரிகள் என்றாவே நேர்மையானவர்கள் தானே. எங்களை விசாரிக்க வரக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மட்டும்தான் நாங்கள் திருடன் என்று சொல்வோம், செல்போன் திருடன் என்று சொல்லுவோம், என்னென்னமோ பேசுவோம். ஆனால் எங்களுக்கு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய விசாரணை அதிகாரிகள் எல்லாம் நேர்மையாளர்கள், உண்மையாளர்கள். அப்பேற்பட்ட சொக்க தங்கத்திடம் நீங்கள் விசாரணை ஒப்படைக்காமல் சிபிஐ விசாரணைக்கு போகிறீர்களே, நீல என்ன நடக்குது இங்கே தமிழ்நாட்டு அரசியல? நமக்கு ஏதாவது நம்ம ஏதாவது வேற ஏதாவது டைமென்ஷனில் ட்ராவல் ஆகி வந்துட்டோமா? இந்த நீங்கள் இந்த டிசி மார்வல் காமிக்ஸ் எல்லாம் படிக்கிற வழக்கம் இருக்குல்ல உங்களுக்கு, அதில் அந்த டைமென்ஷன் ஒரு கிராஸ் யூனிவர்ஸ் இருக்கும். சில நேரங்கள் அப்படி ட்ராவல் ஆகி வந்துடுவாங்க. எனக்கு என்னவோ நான் வேற யூனிவர்ஸ்ல இருந்து வந்துட்டேனோன்னு எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் தோணுது. இங்கே எதிர்கட்சிலாம் நட்பு கட்சியாக மாறிடுச்சு. இங்கே புரட்சி பேசணும்லாம் இன்னைக்கு வந்து புரோக்கராக மாறிட்டான். என்னன்னா ஒன்றும் புரியல. இல்லை, ஆனால் எல்லா காவல்துறை அதிகாரியும் நம்ம விமர்சனம் பண்ண முடியாதுல்ல. நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. விடுதலை படம் போய் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தேன். அந்த படத்துடைய மைய கருத்து என்ன? ஓப்பனாக சொல்லிட்டா, காவலர்கள் எல்லாருமே இப்படி தான் கரெக்டாக இருப்பாங்க. விசாரணை படம் பார்த்தீங்கல்ல, அந்த படத்தோட மைய கருத்து இதோட அதிகமாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்குலாம் நீங்கள் விசில் அடிச்சிங்கல்ல. காவல்துறை என்பது ஆளும் வர்க்கத்தின் ஒரு ஆயுதம். இதில் மாற்று கருத்து இருக்கிறவெல்லாம் புரட்சியாளனா இருக்க தகுதி இல்லாதவன், புரட்சி சிந்தனைகள் கொள்றதுக்கே தகுதி இல்லாதவன். இதுதான் உண்மை. காவல்துறை என்னைக்குமே ஆளும் கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். அதுக்கு தேவைப்பட்டா கூட்டிட்டு போய் யாரை அடிக்கணும்னாலும் அடிக்கும், கையை உடைக்கணும்னாலும் உடைக்கும், பாத்ரூம்ல வலிக்கு விழுக வச்சாலும் வலிக்கு விழுக வைக்கும், நடக்கும். இந்த திருவண்ணாமலையில் நம்ம பேச தவறிட்டோம் அந்த விஷயத்த. ரொம்ப கேவலமான விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட மானமும் போகுதேன்னு சொல்லிட்டு நம்ம பேச தவறிட்டோம். ஆந்திராலேருந்து வராங்க, சாமி கும்பிட வராங்க. அவங்க அந்த வண்டியில் 2 காவல் அதிகாரிகள், அம்மா பொண்ணு, அந்த வண்டியில் அம்மா பொண்ணு 2 காவல்துறை அதிகாரிகள், தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரிகள் கடத்திட்டு போய் கற்பழிச்சு, அதுவும் அம்மா முன்னாடியே, பெற்ற தாயின் முன்னாடியே அவங்க அந்த பெண்ணை கற்பழிச்சு அது தூக்கிட்டு போகிறத பார்த்தீங்களா? ரொம்ப இதுவாக இருக்குது அந்த வீடியோ பார்க்க. என்னது இது? தெலுங்கு ஆதிவாசி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேட்க நாதி இல்லை. அது கேட்க நாதி இல்லைன்னா அது ஆதிவாசியாக இருந்தானே வேற வாசியாக இருந்தானே. கேட்க நாதி இல்லாத கூட்டம் யாராக இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. பேசவே இல்லைங்க. நக்கீரன் கோபால்லாம் அப்படியே மீசி அப்படி பிடிச்சிட்டு வந்துடுவாருன்னு பார்த்தேன். இந்த மீசி அப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சிருவாருன்னு பார்த்தேன். அப்படியே பிச்சு கையில் வந்து ஊதிடுவாருன்னு பார்த்தேன் கோவத்தில். மனுஷன் கண்டுக்கவே இல்லை. விஜய் மேட்டர் பேசல பிஸி. அப்படியே போனால் அப்படியே ஹாஸ்பிட்டல் படுத்து என்னால் மூச்சு விட முடியலைங்க அப்படின்னு படுத்துட்டாரு போல. விஜய் விஷயத்தை போய் பார்க்குறேன், அருவாளோட மனுஷன் நிற்கிறாரு ட்ரெய்லரில். கடைசியில் பார்த்தா நக்கீரன் கோபால் அந்த மாதிரிலாம் நடிக்கல, அவர் வெட்டிடுவேன் வீழ்ச்சிடுவேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதுதான் பேசுகிற லட்சணம். ஒரு பத்திரிக்கையாளர் வெட்டிட வேண்டாமா, வெட்டிட வேண்டாமான்னு ஏன் கேள்வி கேட்குறேன்? அருவாளை தூக்கிட்டு வந்து வெட்டுங்க, வெட்டுங்க. ஏன் நீ சொல்லுவேன் அடுத்த வெட்டிட்டு போய் ஜெயிலில் உட்காந்துக்கணும். அந்த போலீஸ்மேன் செஞ்சதை பார்த்தா இது மாதிரி நிறைய செஞ்சு. இது வயலன்ஸ் இல்லையா? இது வயலன்ஸ் இல்லையா? வயலன்ஸ்க்கும் மேலங்க. நீ விஜய் மேல 1000 விமர்சனம் வெய்யி, 1000 குறைகளை சொல்லு. விஜய் வெட்டியிருக்க வேண்டாமானா? அப்ப இந்த ஸ்டெர்லைட் படுகொலை அப்பெல்லாம் யாரை என்ன பண்ணலாம்? இந்த வாச்சாத்தி படுகொலை அப்பெல்லாம் யாரை என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? அப்பெல்லாம் இப்படி பேச முடிஞ்சுதா? இதுல வேற நம்ம கிட்ட கரூருக்கு போயிருக்கலாமே பாரிசாலன். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் நல்லா ஒன்று பண்ண ஆயிட்டீங்க, நீங்கள் போகலாம், வீடியோ ஷூட் பண்ணலாம், உட்காந்து மணிக்கணக்காக ரெக்கார்ட் பண்ணலாம். காவல்துறை வந்து கதவை திறந்து போயிட்டு வாங்க சார் செல்யூட் அனுப்பிச்சு அனுப்போம். நீங்கள் நேர்மையாள அதிகாரிகள் வாழ்க அப்படின்ட்டு வருவீங்க. நாங்கள் அப்படியா? போகணுன்னு கிளம்பணும்னு வை, வெடிகுண்டு இருக்குன்னு வீட்டுக்கு வந்துடுவான். பாம் த்ரெட்டு இப்போ பார்த்தீங்களா? இது என்ன தமிழ்நாட்டில் பார்த்தீங்களா?
உலக தீவிரவாதிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. அதுவும் பாருங்க, திமுகவை எதிர்த்து பேசக்கூடிய அத்தனை பேர் வீட்லையும் வெடிகுண்டுங்க. ஒரு வித்தியாசத்தை ரஜினி வீட்டுக்கும் போயிட்டாங்க. எனக்கு என்னன்னா, கிஷோர் அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் சொன்னேன், என்னங்க நீங்க தீபாவளி பர்ச்சேஸ் கொஞ்சம் லேட்டா பண்ண மாட்டீங்களா? அவசரமா போய் தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னா அதுதான் வெடிகுண்டு. அவர் சொன்னாரு பாத்தீங்களா வீடியோல, எனக்கெல்லாம் ஊசி பட்டாசே போதும், வெடிகுண்டு கொண்டு மரியாதையே போயிருச்சு. ஓலை பட்டாசு இன்னொன்னு சொன்னாரு, வந்து உச்சில வெடிப்போம், என்ன ஜெயில போட்டீங்கன்னா அந்த கம்பி வழியாவே நான் வெளில. அவரே நான் கேட்குறேன், இப்போ தீபாவளி வரப்போகுது, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் லட்சுமி வெடி, பிஜிலி வெடி, ஊசி வெடிலாம் இருக்கு. இதுக்கெல்லாமா பாம் ஸ்குவாடை வச்சுட்டு தேடுவீங்க? அது எனக்கு புரியல. திமுக விமர்சிக்கிறவங்க வீட்டில் யார் கொண்டு வைப்பா சொல்லுங்கள்? திமுகவை விமர்சிக்கிறாங்க, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு விமர்சிக்கிறவர், கிஷோர் கே சாமி விமர்சிக்கிறேன், யார் வீட்டில் எல்லாம் தேடிட்டு இருக்காங்க? அப்புறம் கேப்ரியல்னு சொன்னாங்க, மணி அவரோட வீட்டில்னு சொன்னாங்க. தேடி இருக்காங்களா? இல்லை சவுக்கு சங்கரோட புது வீட்லேயே. இவங்க எல்லாருமே திமுகவை விமர்சிக்கிறவங்க. திமுகவை விமர்சிப்பவர்கள் வீட்டெல்லாம் ஒருத்த குண்டு வைக்கிறேன்னா அவன் யாரா இருப்பான்? எந்த கட்சிக்காரனா இருப்பான்? நீங்க கேட்குற லாஜிக் படி பார்த்தா திமுக ஆதரவாளராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா எங்க கட்சியே இப்படி இது பண்றீங்க? நான் சொல்றேன், லாஜிக் படி பார்த்தா எவ்வளோ பெரிய வயலேஷன் ஆஃப் ப்ரைவசி இது. எவனோ ஒருத்த மெயில் அனுப்பினானா, இருக்கிற ப்ரைவேட்டாக இருக்கிற வீடுகளில் உள்ள வந்து பாம் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போக சொல்லிட்டு ஏரியா ஃபுல்லாக பதட்டம் அடைய வச்சு அந்த ஏரியாவே நாய்களை கொண்டு வந்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இப்படி என்னங்க பண்ண முடியும்? இதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். பாம் இருக்குது. என்னங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? என்ன கூத்து இதெல்லாம்? பேசலைங்க யாரும், கவனிச்சிங்களா? ஐ திங்க் ஸோ நம்ம தான் பேசுகிறோன்னு. இல்லை, பாதிக்கப்பட்டவங்க மட்டும் பேசுகிறாங்க. எந்த கட்சி தலைவரும் பேசலை, எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. என்னன்னு எனக்கு புரியல. பாஞ்சு ஆதரவு கொடுப்பாங்க முன்னாடிலாம் சில பேர், இப்போ ஒருத்தனும் காணும். ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவருக்கு யாருமே பேசவே இல்லைங்க. அவர் கைது செஞ்சப்போ பேசவே இல்லை. அவர் மேலே நமக்கு ஒரு சில விமர்சனங்கள் உண்டு, சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது, அதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு இல்லை ஜென்ரலாக ஒரு பேட்டர்ன் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருமே நான் இங்கே கெஸ் பண்ணது என்னென்னா, இங்கே இது வரைக்கும் இப்போ பாம் வீட்டில் இருக்குன்னு சொல்லி தேடப்பட்ட அத்தனை பேர் வீடுமே திமுகவை ஏதோ ஒரு இடத்தில் இந்த குறிப்பிட்ட இந்த சம்பவத்தில் எதிர்நிலை எடுத்தவர்கள். இப்போ இத்தனை பேர் வீட்லேயும் வந்து பாம் த்ரெட்டை ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா, யாராக இருப்பான்? அந்த பாம் பக்கரி யார்? இவ்வளோதான் கேள்வி. இதை கேட்கறதுக்கு எந்த கட்சி தலைவர்களுக்கும் வந்து திராணி இல்லையா? எதிர்கட்சிகள் இருக்குது, வாய் பேசாமல் கடந்து போகிறீங்க. ஏன்னா அவங்களுக்கே பயம் வந்துருச்சு, நம்ம வீட்லேயும் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தேட வந்துட்டாங்கன்னா இதை தடுக்க முடியாதுல்ல. இது ஒரு எவ்வளோ பெரிய த்ரெட்டு பாருங்க. இது ரெசிஸ்ட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து உங்களை பாதுகாக்க தானே வரும் சொல்லிக்கலாம். ஆனால் சுற்றுவட்டாரத்தில் என்ன ஆகும்? அந்த ஏரியா முழுக்க ஒரு அச்சத்தை உருவாக்குறது, பயத்தை உருவாக்குறது. அப்போ அவங்க வந்து எதுக்குப்பா திமுகவுக்கு எதிராக பேசினா வீட்டில் பாம்பு இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லாக நாசம் பண்ணுறது, பெட்டை தூக்கி போடுறது, அதை தூக்கி போடுறது, இதெல்லாம் யார் எடுத்துப்பா? எடுத்து வச்சுட்டு போவாங்களா? ஒரு அலப்பறையாக தான் இருக்கும். அப்புறம் வீட்டை ஃபுல்லாக களைச்சி விட்டுட்டு ஓடிடுறது. இதெல்லாம் வந்து என்னென்னா, அதிகாரம் இருக்குது, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணப்படுவதாகத்தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இது தெரியாமல் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆனால் அவங்க அச்சப்படுறாங்க. ஏதாவது பேசிட்டோம்னா நம்ம தனிப்பட்ட ரீதியாக வாழ்க்கை போயிடும். 71 வயசுங்க ஒரு பத்திரிகையாளர், இவர் வரதராஜன். ஒரு 71 வயசு பத்திரிகையாளர். அவர் வந்து முன்னாள் காவல்துறை அதிகாரி. அவருக்கு அந்த காவல்துறையோட இன்னும் டவுட்ஸு தெரியும். அதனால சில விஷயங்களை அவரே எக்ஸ்போஸ் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டாங்க. இது நடக்கும். திமுகவுக்கு அனுசரித்து போகாதவர்கள் அனைவருக்கும் இது நடக்கும். திமுகவுக்கு அனுசரித்து போனால் நீங்கள் என்ன வேணாலும் வீடியோ பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாம், உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. ஏன் ரெக்கமெண்ட் கூட பண்ணலாம், இவரை கைது செய்யுங்கள், அவரை கைது செய்யுங்கள், ஏவலாம் காவல்துறை, அப்படி ஏவலாம். அவர் மேலே வேறு கேஸ்லாம் போட்டே இருக்காங்க. அவர் மேலே போடுவாங்கங்க. ஒன்ஸ் உள்ளே வச்சுட்டு ஒன்ஸ் ரிமாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மூவ் என்னென்னா வேறு வழக்குகள் போட முடியுமான்னு போடுவாங்க. அந்த வழக்குகளுக்கெல்லாம் பெயில் எடுத்தால் தான் வெளியில் வர முடியும். அதுக்கே ஒரு மாதம் 1.5 மாதம் அதுக்குள்ளே இந்த விஷயம்லாம் முடிச்சிடலாம்ல. ரெண்டாவது, அவ்வளோ ஏஜ்டான ஒரு ஆள், அவரை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இவ்வளோதான் கேள்வி. ஏங்க நம்ம கூட உட்காந்துட்டு இருக்கிறவர் ஏர்போர்ட் மூர்த்தி குண்டாசில் தூக்கி உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. என்னங்க பண்ண முடிஞ்சுது? இப்போ புரியுதா நான் ஏன் திமுக மீது இவ்வளோ வெறுப்பு கொண்டு பேசிக்கிட்டு இருக்கேன்னு? அந்த வெறுப்பில், என்கிட்ட இருக்க வெறுப்பில், நான் ஒரு தமிழ் தேசியம் பேசுகிறவன், திமுகவை நான் வெறுக்கிறதுல ஒரு 100ல் 1 பங்கு வெறுத்திருந்தாங்கன்னா ராயல் சொல்லிட்டு அடிக்க வராது, இவரை விசாரிங்கன்னு சொல்ல வராது வாய்.
திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பில் 100 எனக்கு இருக்கிற வெறுப்பில் 100ல் 1 பங்கு வெறுப்பு இவர்களுக்கு இருந்துச்சுன்னா விஜய் அடிக்கிறேங்கிற காரணத்துக்காக திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்பட்டமாக இந்த விஷயத்தை பாருங்க, நாங்கள் அப்படி தான் பேர் வைப்போம். வைக்கிறாங்களா இல்லையா? சரி, எனக்கு டவுட். இப்போது கோயம்புத்தூர்னா ஜிடி நாயுடுவோட வேறு யார் பேருங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்களே, அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது ஜிடி நாயுடு அங்கே ஸ்கூல் கட்டினாரு, ஜிடி நாயுடு கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் கட்டினாரு, ஜிடி நாயுடு ஒரு சில நிலங்களை வந்து தானமாக கொடுத்தாரு. இதை காரணம் வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து இதெல்லாம் அவர் ஏன் செஞ்சார் அப்படின்னா அவர்கிட்ட பொருளாதாரம் இருந்தது. பேசிக்கலி அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரரோ, அவர் ஒரு அன்னைக்கு இருந்த அதிகாரத்தை எதிர்த்து பேசியவரோ, மக்களுக்காக நின்றவரெலாம் கிடையாது. அவர் கொஞ்சம் அந்த அறிவியல் ரீதியாக கொஞ்சம் அவருக்குன்னு புரிஞ்ச ஒரு சில அதுக்கு அவருக்கு ஒரு தனித்திறமை இருந்தது. அதெல்லாம் நம்ம வந்து குறைச்சி இட போடலை. அவர் என்ன பண்ணுறாரு, அதன் மூலியமாக சின்ன வயசுலேயே அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தனால மோட்டர் பைக்கை பிரித்து போட்டார், மோட்டர் பைக்கை டிஸ்மேண்டில் பண்ணி சேர்த்து வச்சார். இது அவருக்கு பிடிச்சி போச்சு. அதே தான் வேலையை பண்ணார், திரும்ப திரும்ப அதே தான் பண்ணார். அதை வேறு மாதிரி பண்ணார். ஆனால் இன்றைக்கி நிறையா வந்து அவர் மேலே வந்து இட்டுக்கட்டப்பட்ட உயர்வுகள் வந்து ஈவேரா சேம் அஸ் ஈவேரா பெரியாருக்கு வந்து என்னென்ன மாதிரியான பிம்பங்கள் கட்டமைக்கப்பட்டதோ அதே போல் ஜிடி நாயுடுக்கும் அளவுக்கு அதிகமான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்சார், அதை கண்டுபிடிச்சார், எதுவுமே அவர் கண்டுபிடிக்கல. அவருக்கு எந்த பேட்டர்னும் கிடையாது. சைக்கிளுக்கு டைனமோ கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறாங்க. இப்போ நான் கேட்குறேன், சைக்கிள் டைனமோ அவர் தான் கண்டுபிடிச்சாரா? கொடுத்தா லாரியே அவர் தான் கண்டுபிடிச்சாருங்கிறான். லாரி என்னங்க, அவர் ஒரு லாரிகள் விற்றார். குறைந்த செலவில் லாரிகளோட பார்ட்ஸை வாங்கிட்டு வந்து அதை தனியாக அசம்பிள் யூனிட்டு போட்டு கொஞ்சம் குறைஞ்ச விலையில் ஒரு லாரி கம்பெனியை அவர் விற்றுட்டு இருந்தார், உருவாக்கம் பண்ணி. அது நிறையலாம் விற்றுருக்க மாட்டார், மிஞ்சி போனால் கொஞ்சம் தான் விற்றுருப்பார். உடனே லாரிவே அவர் தான் கண்டுபிடிச்சாருங்கிறாங்க. இதை செஞ்சார் அப்படிங்கிறாருங்க. அப்புறம் விதை இல்லாத பயிர்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாருங்கிறாங்க. அதெல்லாம் வேறு கம்பெனிகள் கண்டுபிடிச்சது. அதை கொண்டு வந்து இவர் வியாபாரம் பண்ணார். என்ன எனக்கு புரியல, எதுக்கு இந்த இத்தனை இட்டுக்கட்டிய விஷயங்கள்லாம்? இதை அவர் கண்டுபிடிச்சாரு, அதை கண்டுபிடிச்சாரு. என்ன அவர் என்ன எதில் ஸ்பெஷலிஸ்ட்? அவர் இண்டஸ்ட்ரியல் பேஸ்டில் ஸ்பெஷலிஸ்ட்டாக? அவர் வந்து ஒரு வணிகர். பேசிக்கலி அவர் ஒரு வணிகர். அவர் பார்ட்ஸை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அசம்பிள் பண்ணி விற்கிற மாதிரி அவர் விற்றுக்கிட்டு இருந்தார். அதில் அவருக்கு ஒரு கணிதமான ஒரு இது வந்து டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணார், பருத்தி பிஸ்னஸ் பண்ணார், நூலாடை தொழில் பண்ணார், எல்லாம் இந்த மாதிரி இப்போ மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணார். அந்த பிஸ்னஸில் அவருக்கு ஒரு லாபம் வந்துச்சு. சைக்கிள் ஆப்பில் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரேசர்லாம் இருக்குல்ல, இது வெளிநாட்டில் இருக்குங்க ஆல்ரெடி. ஒன்றும் பண்ண ரேசர் பிளேடே இவர் தான் கண்டுபிடிச்சாருங்கிறாங்க. அதாவது இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணதை கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்கிறாங்க. ரேசர் பிளேடே இவர் தான் கண்டுபிடிச்சாரு, பேட்டர்ன் போட்டு வச்சுட்டாருங்கிறாங்க. இப்போ தேடி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது. எங்கே போய் பேட்டர்ன் போட்டார்? என்ன அப்படின்னா ரேசர் பிளேட்ஸு நம்ம இந்தியாவில் வேறு மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அதாவது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரேசர் பிளேட் இப்படி இருக்கும், அதில் பிளேடை மாற்றி சேவ் பண்ணுறது இருக்கும். அது முன்னாடி எப்படி இருக்குன்னா அந்த பிளேடு மாற்றுறது கூட இருக்காது, அது அப்படியே ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் அவங்க தேய்ப்பாங்க. அது வந்து அந்த அளவுக்கு ஒரு கூராக இருக்காது, கூறு பண்ணிகிட்டே இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவர் வெளிநாட்டுக்கு போகிறாரு, வெளிநாட்டில் ரேசர்ஸ்லாம் வேறு மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி ஒரு ரேசரை இவர் இங்கே உற்பத்தி பண்ணி அதை வந்து பேட்டர்ன் போட்டுக்கிட்டு அவர் இங்கே வியாபாரம் பண்ணார். உடனே எல்லாத்தையும் அவர் தான் கண்டுபிடிச்சார், எல்லாத்தையும் அவர் தான் கண்டுபிடிச்சார். இப்படியே உயர்வு பண்ணி ஓவராக ஊதி பெருசாக்கி எதுக்கு ஊதுறாங்க உஃப்னு ஒரு லெவலுக்கு மேலே ஊதி பெருசாக்கும் போது அப்புறம் இன்றைக்கி தான் பலூன் வெடிக்கும். தேவையில்லை, எதுக்கு இந்த வேலை? அப்போ நான் ஒன்று மட்டும் தான் புரியல, இது என்னன்னா தேவையில்லாதது. அப்போ ஜிடி நாயுடு தவிர்த்து வேறு யாரும் இங்கே அறிவாளி இல்லை. அவர் எடிசன் என்று அறியப்பட்டார். நம்ம ஒரு எடிசன். அதே கான்செப்ட் யுனெஸ்கோ தான். யுனெஸ்கோ விருது பெற்றார் ஈவேரா. தென்னாட்டு எடிசன் என்று, தென்னாட்டு சாக்ரட்டிஸ். இவர் தென்னாட்டு சாக்ரட்டிஸ், இவர் தென்னாட்டு எடிசன். காமாட்சி நாயுடு தென்னாட்டு சேகுவேரா. சொல்லிக்கோங்கப்பா, நாளைக்கு சொன்னாலும் சொல்லுவீங்க. காமாட்சி நாயுடு தென்னாட்டு சேகுவேரான்னு சொன்னீங்கன்னா அவர் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டார். அவர் தப்பாக மாட்டார். ஆமாங்கண்ணு, என் பேரை சின்ன வயசுலேயே அப்படி தான் கண்ணு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தா சேகுவேரா மாதிரியே ஒரு சைடு போஸ்டில் இருப்புங்கண்ணு அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவார் அவர். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்? இதுதான் கேள்வி. சாதி பேர் வைக்கிறது தப்பு. ஏன் ஜிடி ரோடுனா என்ன நல்லா இல்லையா? பேர் நல்லா தானங்க இருக்குது. இப்போ ஜிடி ரோடுனா என்ன பேர் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்குது. இதில் என்ன ஜிடி ரோடுன்னு ஏன் பேர் வைக்க முடியாது? எனக்கு அதான் புரியல. ஜிடி ரோடு அவங்க கம்பெனி ஜிடினே அதுக்கப்புறம். ஆமாங்க, அவங்க கம்பெனி பேரே ஜிடி தான். நீ ஜிடி ரோடுன்னு பேர் வச்சா ஏன் ரோடு எப்படியே மேம்பாலம் நடந்து போயிருமா? நாயுடு வேணும்ல, அப்போ தானே நாங்கள் வாக்கு கேட்க முடியும். அப்போ தானே ஒவ்வொரு நாயுடு கூட கதவை தட்டி பிச்சை எடுக்க முடியும், வாக்கு பிச்சை. பார்த்தீங்களா நம்ம சாதிக்கு பெருமை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? யாராவது சேர்த்துருக்காங்களா? நாங்கள் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா? ஒரு கவுண்டருங்க நம்ம ஆளுக்கு வச்சுருக்கோம் பாரு.
சிதறாம ஃபுல்லாக எடுக்கலாம், வலிச்சு எடுக்கணும்ல வாக்குகளை. அது அப்பட்டமான சாதி அரசியல். இது எனக்கு என்ன கவலைனா, எவனாவது ஒரு திராவிட பயில பேசினானா எதிர்த்து கவனிங்க. இல்லை நியாயப்படுத்தி தான். ஒரு அம்மா ஒன்று பேசுமே, ஏதோ இந்த என்னமோ அதிக பிரசங்கி, அது என்னமோ லவுட் ஸ்பீக்கராக என்னமோ, அதெல்லாம் பேசுச்சா? இதான் பேசுச்சா? இங்கே ஒரு கொஞ்சம் பேர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்களே, எதாவது பேசுனாங்களா? ஏன்னா உனக்கு நேர்மை நியாயம் தான் என்ன சொல்லணும். ஜிடி ரோடுன்னு வைங்க, நல்லா இருக்குன்ட்டு போகலாம்ல. ஜிடி பாலம், ஜிடி பிரிட்ஜ் நல்லா தாங்க இருக்கு, ஸ்டைலிஷாக இருக்கு. ஜிடி பிரிட்ஜு ஏன் வைக்கல? அப்போ உங்களுக்கு நாயுடுங்கிறது அங்கே முக்கியம். இதில் இன்னொன்று, இதில் சில தமிழ் தேசிய இயக்கங்கள் இன்னும் குழப்பம்னு குழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஒரு தெளிவான ஸ்டாண்ட் எடுத்தோம். கோயம்புத்தூருக்கு உண்மையாக உழைத்த நபர்களை அங்கே வந்து மரியாதை செய்யணும். இங்கே நிறைய பேர் வந்து கோயம்புத்தூரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து பொதுவான தலைவர்களாக நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வெவ்வேறு இடத்துல நிறைய இடத்துல மரியாதை இருக்குது, சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் வி.கே. பழனிசாமி கவுண்டருக்கு இது வரைக்கும் பெரிய அளவுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கல. ஏதோ ஒரு இதில் ஒரு 3 மண்டபம் கட்டி அந்த 3ல் ஒரு 3வது மண்டபத்துக்கு அவர் பேர் வச்சுருக்காங்க. அவர் யார்? அதான் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது, நம்மளோட இயக்கத்தை சார்ந்து அவருடைய பேரை இந்த பாலத்துக்கு சூட்டணும்னு சொல்லி சில நாட்களாக நம்ம பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். உங்களுக்கு தெரியுங்களா? ட்ரெண்ட் பண்ணோம். அது வந்து ட்ரெண்டும் ஆகிட்டு இருந்துச்சு. வி.கே. பழனிசாமி கவுண்டர் பேரை வைக்கணும் அப்படின்னு. ஏன் நாங்கள் இதை சொன்னோம்னா, முதல்ல மண்ணின் மைந்தர், வெளிநாட்டிலிருந்தோ இல்லை வெளியூர்லேருந்தோ வந்து குடியானவர் கிடையாது. அவர் அந்த மண்ணின் மைந்தர். இரண்டாவது, அந்த மண்ணும் அந்த மக்களும் வாழ்வதற்கு அயராது உழைத்தவர். என்னென்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. இந்திய விடுதலைக்காக 6 மாதம் சிறைப்பட்டவர். இந்திய விடுதலைக்காக போராடி 6 மாதம் சிறைப்பட்டவர். இங்கே ஜிடி நாயுடு வந்து இந்திய விடுதலை போராட்டத்துக்கு போராடவும் கிடையாது, மாறாக பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு நட்புறவு பாராட்டியவர். வெள்ளையர்களோடு இங்கே அடிமைப்படுத்த வந்த வெள்ளையர்கள் எல்லாம் அவருக்கு கடைசி வரைக்கும் நட்பாக தான் இருந்தார். அந்த பழக்கத்தின் மூலமாக தான் அவர் வெளிநாட்டுக்கு போனார், வந்தார், ஒரு விடுதி வச்சுருந்தார், வசதியான ஒரு விடுதி கட்டினார். அந்த விடுதியில் வெள்ளைக்காரர்கள் தான் வந்து தங்கி கொண்டிருந்தார்கள். லாட்ஜ். இது வெள்ளையர்களுக்கு மிக மிக ஆதரவாக இருந்த நிலைப்பாடு கொண்டவர் தான் ஜிடி நாயுடு. கடைசி வரைக்கும் அவர் கேட்டால் ஈவேராவுடைய நண்பர், கடைசி வரைக்கும் அவர் ஜிடி நாயுடு வர இருந்தார். அப்போ அவர் எப்படி வச்சிருக்காரு பாருங்க, ஈவேராவோட நண்பரான். பெரியவர் வந்து ஜாதி பேரை போடக்கூடாதுன்னு இவர் கத்திக்கிட்டு இருப்பாரான். இவர் ஜிடி நாயுடுனே வாழ்ந்துட்டு இருப்பாரான். அப்போ உங்க மதிக்கல அவர். சரி, அவர் தூக்கிட்டு வரீங்க. ஆனால் இங்கே இவர் உண்மையாகவே மக்களுக்காக களத்தில் நின்று சிறைப்பட்டு 6 மாதம் வெள்ளையர்களுடைய காவல், அது 6 மாதம் வெள்ளைக்காரன் பீரியடில் ஜெயிலில் இருக்கிறதுங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம இங்கே இந்திய சுதந்திரமடைந்த நாடு, சுதந்திரமடைந்த இந்திய நாட்டுடைய சிறையில் நம்ம இருக்கிறதே கொடுமை தான். எவ்வளோ பெரிய கொடுமை. அன்றைக்கெல்லாம் அந்த செக்கில் எடுத்துக்கிட்டு வெள்ளைக்காரன் வந்து பூட்ஸ் காலால் மிதிச்சுக்கிட்டு உதச்சிக்கிட்டு இருப்பான். அந்த காலகட்டத்தில் அவர் சிறைப்பட்டவர், 6 மாதம் ஜெயிலில் இருந்தவர். அதுக்கப்புறம் வெளியில் வர்றாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் மக்களுக்காக தொடர்ச்சியாக பணிகள் செய்கிறாரு. காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸில் மிக முக்கியமான தலைவராக இருக்கிறார், எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார், மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் வெள்ளைக்காரன் பீரியட்ல இருந்தே அவர் வந்து பரம்பிக்குளம் ஆழியாறு பேப் ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு ப்ராஜெக்டை வந்து அவரோட கனவு திட்டமாக இருந்துச்சு. அவர் அது முன்னாடியே சிந்திச்சு, இந்த நதிகளை எல்லாம் இணைச்சு நம்ம ஒரு அணையும் வாய்க்கால்களும் உருவாக்கணும் அப்படின்னா இந்த பகுதி வந்து செழிப்பாயிரும், இங்கே வந்து மக்கள் வந்து நல்ல விவசாயம் செய்யலாம். இன்னும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி பொள்ளாச்சி எப்படி இருக்குது? நல்லா பசுமையாக இருக்குது. ஒரு இந்த பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி பொள்ளாச்சி எப்படி இருக்கும் தெரியுமா? எப்பவுமே இது மாதிரி இல்லையா? தோட்டம்லாம் கிடையாது. பொள்ளாச்சியிலே இன்றைக்கி மக்கள் வந்து பெரும் விவசாயிகளாகவும் நிலவு சுவாந்தார்களாகவும் நல்ல வசதியானவர்களாகவும் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய மண்ணில் நீர் வளம் பெருகியது, இரிகேஷன். ஆனால் இதே பொள்ளாச்சி வெறும் சந்தையூர். பொள்ளாச்சி சந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சந்தை பொருளாதாரம் தான் அதுக்கு. பொள்ளாச்சியில் அந்த என்ன சந்தை தெரியுமா? அது ஆடு மாடுகள் சந்தை. ஆட்டு சந்தை நடக்கும். அது மெயினாக ஆடு மாடுகள் சந்தை. அங்கே ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வித்துட்டு இருப்பாங்க. மேய்ச்சல் நிலங்கள் மட்டும்தான், அங்கே விவசாயம்லாம் இல்லை. ஓனா முட்டை விடாது காடாக தான் இருந்துச்சு. இதுதான் உண்மை. இன்றைக்கி அதெல்லாம் பார்த்த ஜென்ரேஷன்ஸு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி பார்க்குறவங்களாம் அந்த ஆழியார் அணை வந்ததுக்கப்புறம் பொள்ளாச்சியோட சூழல் மாறினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் வரலாறு காலகட்டத்தில் பொள்ளாச்சி வந்து ஒரு வறண்ட பகுதியாக இருந்துச்சு. பொள்ளாச்சி பகுதி, இந்த திருப்பூர் பகுதியெலாம் வறண்ட பகுதிகள். மழை பெய்யாது. மழை டேரெக்டாக போய் கேரளாவில் பெஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு மழை பெய்யணும்னா அதுக்கு வந்து நீர் இருக்கணுங்க, நீர் சூழல் இருந்தால் தான் அந்த இடத்துல மலைகள் மோதி இதுக்கு பிளைன்ஸ் அப்படியே போயிட்டு தாண்டி போயிட்டு கேரளாவில் போய் பெஞ்சிடும், எல்லாம் பாலக்காடுகளில் போய் பெஞ்சிரும். பர்ஸ்ட் அங்கே தான் நடக்கும். அப்போ இங்கே ஃபுல்லாக வறண்டு கிடந்துச்சு. அப்போ
இவர் பார்க்குறாரு, இங்கே மலைகள் இருக்குது, இங்கே நீர்நிலைகள் உருவாக்கலாம், இங்கே பள்ளங்கள் இருக்குது, இந்த நதிகளை இப்படி திசை திருப்பி கொண்டு வந்தோம்னா இந்த பகுதிகளுக்கு நமக்கு இவ்வளோ இரிகேஷன் நடக்கும்னு உட்காந்து ஒரு தனி மனிதனாக யோசித்து அவர் முன்வைச்சது தான் பேப் ப்ராஜெக்ட், பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்ட் அணை திட்டம். இந்த அணை திட்டத்தில் கிட்டத்தட்ட 10 அணைகள் இருக்குது, 10 டேம், 10 அணைகள் இருக்குது, 100க்கும் மேற்பட்ட வாய்க்கால்கள் இருக்குது. இப்போ 10 அணைகள், 100க்கும் மேற்பட்ட வாய்க்கால்கள், மாறி 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 தண்ணி போயிட்டுருக்கும். இதுதான் வந்து இந்த பேப் ப்ராஜெக்ட். இந்த பேப் ப்ராஜெக்டை வந்து அவர் வந்து அவருக்காக யோசித்து இப்படி பண்ணோம்னா இந்த மண் வளமாயிருமே, தன் மக்கள் வளமாயிருவாங்களேன்னு யோசித்து அவர் வந்து ப்ரொபோசல் முன்வைக்கிறார். காமராஜர் வந்து ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அவரை வந்து இதை ஆய்வு பண்ணுங்கிறார். அந்த இன்ஜினியரும் ஒரு சில ஆண்டுகள் வந்து ஆய்வு பண்ணார். அப்புறம் வந்து ஆமாம், இவர் சொல்கிறது, பழனிசாமி கவுண்டர் சொல்கிறது சரிதான், இங்கே பண்ணோம்னா உண்மையாகவே வந்து எவ்வளோ ஏக்கர் நிலங்கள் வந்து இதில் பயனடைம்னா ஏறத்தாழ 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாய பூமியாக மாறும். அப்போ அது எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வாழ வைக்கும் அப்படின்னா பல லட்சக்கணக்கான மக்களை வந்து அது வாழ வைக்கும், உணவு தேவையை பெரிய அளவு பூர்த்தி செய்யும், வணிக இதாக மாறும், தொழிற்சாலைகளுக்கு ஏற்ற இடமா மாறும். அப்போ அந்த பகுதி முழுமையாக வளர்ச்சி அடையும். இதெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க இந்த பேப் ப்ராஜெக்ட். இன்னொன்று நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் அம்மாவோட ஊர் தாராபுரம், நான் சொல்லியிருக்கேன். வெள்ளையர்கள் காலகட்டத்தில் தாராபுரம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ், கோயம்புத்தூர் கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? படிக்கும் போது படிச்சிருக்காங்க. தாராபுரம் தான் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ், கோயம்புத்தூர் கிடையாது. கோயம்புத்தூர்லாம் ஒரு ஊரே இல்லை. அப்போ அது இருந்துச்சு, லைக் சாதாரண ஊர். அது தாராபுரத்தில் தான் எல்லாமே நடக்கும். கோர்ட்டு தாராபுரத்தில் தான் இருக்கும். வெள்ளக்காரன் பீரியடில் கோர்ட்டு தாராபுரத்தில் தான் இருக்கும். அவங்களோட ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அது இதுன்னு ரயில்வே எல்லா டிபார்ட்மெண்ட்ஸோட ஆஃபீஸ் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது தாராபுரத்தில். வெள்ளக்காரன் கட்டின பில்டிங்ஸு கோயம்புத்தூர்ல நீங்கள் பார்க்க முடியாது. சென்னையில் நீங்கள் பார்க்கலாம் வெள்ளக்காரன் கட்டின பில்டிங்ஸ். ஏன் கோயம்புத்தூர்ல நீங்கள் பார்க்க முடியல? அதான் ஹெட் குவார்ட்டர்ஸ். வெள்ளக்காரன் இருந்த வரைக்கும் கோயம்புத்தூரை பற்றி அவன் கண்டுக்கல. அவன் தாராபுரத்தை தான் வந்து ஒரு பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருந்தான். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்லாம் யோசிச்சு இதெல்லாம் செஞ்சால் சரியாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு இந்த பேப் ப்ராஜெக்டை காமராஜர் காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்துகிறாங்க. இது செயல்படுத்தினதுக்கப்புறம் பொள்ளாச்சியில் மலை கொட்டோ கொட்டு என்று கொட்டத் தொடங்கியது. திருப்பூரில் மலை கொட்டோ கொட்டோ என்று கொட்டத் தொடங்கியது. விவசாய பூமிகளாக இந்த பூமிகள் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்ந்தன. பொள்ளாச்சி வந்து ஒரு எழில் கொஞ்சம் பூமியாக, டூரிஸ்ட் ஸ்பாட்டாக, விவசாய பூமியாக வளர்ந்தது. திருப்பூர் மாவட்டம் வந்து தொழில் நகரமாக வளர்ந்தது. இது எல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்துச்சு? ஒன்றுபட்ட கோயம்புத்தூருங்க அன்னைக்குது. இதெல்லாம் கோயம்புத்தூர். இன்னைக்கு ஒருத்தன் எழுதுறான், நான் சொன்ன உடனே பழனிசாமி கவுண்டரால் பலனடைந்தது திருப்பூர் மற்றும் பொள்ளாச்சி பகுதிகள் தான், கோயம்புத்தூர் இல்லைங்கிறான். என்னன்னு புரியல. பொள்ளாச்சி இன்னைக்கு வரைக்கும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. பொள்ளாச்சி ஏதோ வேற ஏதோ டிஸ்ட்ரிக்ட் நினச்சிட்டாங்க போல. திருப்பூர் ஒரு டிஸ்ட்ரிக்டாக மாற அளவுக்கு அது வளர்ந்துருக்குன்னா திருப்பூர் 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினைக்கிறீங்க? சாதாரண ஊருங்க அது. இவ்வளோ பெரிய தொழில் நகரங்கள் கிடையாதுங்க. அது சாதாரண சாமானிய ஊர். அது நீர்வளம் அதிகமானனால டெக்ஸ்டைல், பருத்தி தொழிற்சாலைகள், நீர்வளம் அதிகரிக்கும் போது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகரிக்குது. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அதிகரிக்கும் போது திருப்பூர் நல்லா வளருது. திருப்பூர் ஒரு லெவலுக்கு மேலே வளர்ந்தோன்னா இப்போ சமீபத்தில் தானே 2 மாவட்டங்களாக பிரித்தாங்க. கோயம்புத்தூரையும் திருப்பூரையும் தனித்தனியாக பிரித்து 2 மாவட்டங்களாக வரும். அது வரைக்கும் அது கோயம்புத்தூர் மாவட்டம், திருப்பூர் நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ பரம்பிக்குளம் ஆழியாறு ப்ராஜெக்ட் மூலமாக ஒட்டுமொத்த கோயம்புத்தூரும் பலனடைஞ்சிருக்கு. இது போக இவங்களோட ஆட்சி காலகட்டத்தில் தான் சிறுவாணி டேமு இதெல்லாம் நடந்தது. அதில் இவருக்கும் அதில் பங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இது இவரை எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, அந்த டேமுக்கு கட்டியிருக்காங்களே பேப் ப்ராஜெக்ட் டேம்ஸு, 10 டேம், அந்த 10 டேமில் இவரோட ஃபோட்டோ இருக்கும். இவருக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். ஸோ ஒரு பெனி குயிக் மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு இவர். இதனால் எத்தனை லட்சக்கணக்கானவர்கள் இன்றளவும் நம்ம நீரை பயன்படுத்திக்கணும். நீரின்றி அமையாத உலகும்போம். கோயம்புத்தூர் மட்டும் நீர் இல்லாமல் அமைஞ்சிருச்சா? அப்போ கோயம்புத்தூர் மக்களுக்கு நீர், அது சார்ந்த தொழில்கள், உங்களை சுற்றி இவ்வளோ நகரங்கள், இவ்வளோ தொழிற்சாலைகள் உருவாவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது அதுவும் இந்த நகரத்துக்கான வளர்ச்சிக்கு மிக மிக முக்கிய விதையை போட்டவர் வந்து பழனிசாமி கவுண்டர். இவருக்கு என்ன செஞ்சு வச்சுருக்கீங்க? இவர் ஏதாவது தெரியுதா மக்களுக்கு? நீங்கள் போஸ்ட் போட்டோன்னு தான் பார்த்தேன். நாங்கள் எங்கள் இயக்கம் தான் கொண்டு வந்து பேசுது, வேறு யாரும் இதை பேசலை. எங்கள் இயக்கம் தான் இதை எடுத்துகிட்டு வந்து பேசுது. அப்போ ட்ரெண்ட் பண்ணுறோம். விகே பழனிசாமி கவுண்டர் அவருக்கு பேரில் இந்த மேம்பாலத்தை திறக்கணும். ஏன்னா அவர் தான் இந்த கோயம்புத்தூர் கனவு நகரமாக மாறுவதற்கு முதல் விதை போட்டவர். அவருக்கு எந்த விதமான அங்கீகாரம் கொடுக்கல. அதில் மண்ணின் மைந்தனாகவும் இருக்கிறார். அவருக்கு வந்து நீங்கள் இதை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டு நாங்கள் ட்ரெண்ட் பண்ணுறோம். மக்களுக்கு பெரிய அளவு வரவேற்பு வருது. அதுக்கப்புறம் மற்றொரு தமிழ் தேசிய கட்சி ஒரு அறிக்கை விடுறாங்க. அதுக்கப்புறம்
ஒரு 10 பேர் பேரை போட்டு இவங்க பேரில் ஏதாவது ஒரு பேரை உங்களுக்கு எது நல்ல பேர் என்று படிக்கிறதோ அந்த பேரில் நீங்கள் பேர் சூட்டுக. இது என்னது? இது இந்த பேர் வேணாம், இந்த பேர் வைங்க, இது கரெக்டா? இந்த பேர் வேணாம், 10 பேர் இருக்குது, இந்த பேர் வைங்க, இது கரெக்டா? அந்த லிஸ்ட்டில் இவர் பேர் இல்லையா? அந்த லிஸ்ட்டில் இவரோட பேரும் இருந்திருக்கணும்ல, ஏன் அவரோட பேர் இல்லை? அதுக்கு மட்டும் பதில். இப்போ அந்த லிஸ்ட்டில் இருந்தவங்க பேர்லாம் நானும் ஏற்கிறேன். தீரன் சின்னமலையில் தொடங்கி எனக்கும் எல்லாருமே இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. தீரன் சின்னமலை டேம் கட்டலை. தீரன் சின்னமலை வந்து ஒரு அரசனாக இருந்தார், அவர் மக்களுக்காக போராடினார். தீரன் சின்னமலைக்கு சிலை இருக்குது, தீரன் சின்னமலைக்கு நினைவு இடம் இருக்குது. இவருக்கு ஏதாவது இருக்கா? எவ்வளோ பெரிய கான்ட்ரிபியூஷனை செஞ்ச ஒரு முக்கியமான தலைவரை கால ஓட்டத்தில் நம்ம இரிட்டேட்டிவ் செஞ்சு மறந்துட்டு போயிட்டுருக்கோம். சரி, நம்ம எடுத்து கொண்டு வந்துட்டோம், ட்ரெண்ட் பண்ணோம். இவங்களுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டோம்ல இந்த விஷயத்த. ஜிடி நாயுடுன்னு பேர் பாலத்துக்கு வைக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே நாங்கள் இந்த ட்ரெண்டிங்காக கொண்டு வந்துட்டோம். குறைந்தபட்சம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இவரோட பேரை நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும்ல. நீங்கள் 10 பேர் சொன்னீங்களே, 11 பேராக சொல்லுங்கள். இவரோட பேரும் உள்ளே இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏங்க அவர் தவிர்த்தீங்க லிஸ்ட்டில்? இல்லை, தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தவிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? வி.கே. பழனிசாமி கவுண்டரை அந்த பட்டியலில் சேர்க்காமல், அதில் எழுதாமல், இத்தனைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பெரிய அளவு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காது. ஒட்டுமொத்த தமிழர்களும் இவர் பேரில் வைங்கன்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டுட்டு இருக்கிறோம். அவரோட பேரையும் உள்ளே வச்சுட்டு நீங்கள் போட்டிருக்கணும்ல பதிவை. இப்போ இதுக்கு என்ன விளக்கத்தை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? சரி, இப்போ ஜிடி நாயுடு பேரில் பாலம் திறந்துட்டாங்கல்ல, இவ்வளோ பெரிய இயக்கம், போய் போராடுவாங்களா? போய் போராடுவாங்களா? முடியும்ல. களப்போராளிகள் இவங்க, போய் போராட சொல்லுங்கள். இப்போ நம்மலாம் களப்போராளிகள் இல்லை, நம்ம 10க்கு 10 ஏசி ரூமில் உட்காந்து பேசிடுறவங்க, கரெக்டா? இவங்க தான் பெரும் போராளிகளாச்சே. எப்படா நீ பாலத்தை திறக்கலான்னு போய் போராடலாம்ல. பேனா சிலைக்கு ஒன்று போராடினாங்க, ஞாபகம் இருக்கா? அது மருதமலை, முக்கியமாக பேனா சிலை நம்ம வரவேற்றோம். இன்னைக்கு நம்ம ஏதாவது எதிர்த்து பேசணுமா? வரவேற்றோமா இல்லையா? ஸ்டேஜில் அந்த சிறப்பான ஒரு சம்பவம். நீ வச்சு பாரு, நான் தூக்குறேனா இல்லையான்னு பாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துச்சா? இப்போ நீ பேர் வெய்யி மாத்திரமா இல்லையான்னு பாரு, வந்துச்சா? 10 பேரை கொடுத்து உங்களுக்கு எந்த பேர் சிறப்பான பேரோ இதிலிருந்து ஒரு பேரை எடுத்து நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், இது ஒரு அறிக்கை. கேட்டால் விமர்சிக்கக்கூடாது. நீங்கள் 10 பேரையோ 15 பேரையோ, ஏன் 100 பேரை கூட லிஸ்ட்டு போட்டு கொடுங்க. எங்களோட இயக்கம் கொண்டு வந்த வி.கே. பழனிசாமி கவுண்டரோட பேர் அதில் ஏன் இல்லை? இதுக்கு பதில் உண்டா? பதில் உண்டா? இது தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அரசியல் இல்லையா? நீங்க ஒரு 100 வேற பேரை கூட சொல்லுங்க. நீங்க எல்லா பேரையும் சொல்லிட்டு இவரோட ஒரு பேரை மட்டும் நீங்க வந்து வாண்டடா கட் பண்ணி தூக்கி எறிகிறீங்கன்னா இது எப்படி நான் எடுத்துக்கிறது? கேட்டா விமர்சிக்காதீங்க. எப்படி விமர்சிக்காம இருக்க முடியும்? நம்மக்குள்ளேயே சண்டை போட்டே இருக்காம இருக்கு. யாருங்க சண்டை போட்டது? அல்ல சொல்றது, என் பேர் வைக்க சொன்னேன் நான். என் பேர் வைக்க சொன்னேன், பாரிசாலன்னு பேர் வைங்கன்னு சொன்னேன் நான். பாரிசாலன்னு பேர் வைக்க சொன்னா என்னங்க அவர் பேர் வைக்க சொல்றாரு? நான் யார் பேர் வைக்க சொல்றேன்? அந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் உண்மையாக போராடிய ஒரு நபரின் பேரை தான் வைக்க சொல்றேன். அந்த மக்களுக்கு இன்றளவும் நினைவில் இல்லாமல் மங்கடிக்கப்படக்கூடிய ஒரு தலைவரோட பேரை தான் வைக்க சொல்றேன். அந்த தலைவரோட பேரையும் நீங்க அந்த பட்டியல் இருந்துச்சுன்னா கோவம் வருமா? எனக்கு வருமா? 10 பேர் பட்டியலில் மெனக்கெட்டு கொடுக்குறீங்க. அந்த 10 பேர் பட்டியலில் ஒரு நபருடைய பேர் மட்டும் ஏன் விடுபட்டது? அது எப்படி கரெக்டாக நான் வைக்கிற நபர் மட்டும் அங்கே இல்லை? நான் வச்ச நபர் மட்டும் ஏங்க இல்லை? இது அப்பட்டமான அரசியல் இல்லையா? யார் யாருக்கு எதிராக அரசியல் பண்ணுறா? நாங்களா? பாரிசாலன் தூக்கிட்டா பழனிசாமி கவுண்டராக இருந்தாலும் ஓரம் வச்சிடணும், அப்படி தானே? அதானே? அப்படி தானே பண்ண பார்க்குறீங்க? அவன் தூக்கிட்டான் பழனிசாமி கவுண்டர்னு. அப்போ நம்ம அதை சொன்னோம்னா அவன் பேச்சை கேட்டு நம்ம சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவரை தூக்கி போடு, மித்த எல்லாரும் எழுது, அப்படி எடுத்துக்கலாமா? இதனால தாங்க விமர்சிக்கிறேன். உங்ககிட்ட நேர்மை இருந்துச்சுன்னா வாங்க வாங்க, இதுதான் கேட்குறேன். நேர்மை உண்மை உங்கள் பக்கம் இருந்தது என்றால் நான் உங்களை நேரடியாக சந்திக்கிறேன். வேற எந்த சேனலாக இருந்தால் பரவாயில்ல, லைவுக்கு வரேன், லைவ் ஓடணும், அவ்வளோதான். நம்ம தரப்பு கேமரா இருக்கும், அவ்வளோதான். நம்ம சேனலில் மட்டும்தான் இல்லை, நான் உங்களுக்கு எந்த சேனல் கன்வீனியன்ட்டோ
எனி ஓப்பன் சேனல் நான் பேசுகிறேன், என்னோட தரப்பு வாதத்தை வைக்கிறேன், உங்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கு நீங்கள் தாராளமாக பதில் கொடுங்க. வாட்டு வைக்கிறீங்க விமர்சனங்கிற பேரில் அவதூறு. அவதூறுனா என்ன? முதல்ல பொய். அவதூறுனா பொய், இல்லாத விஷயத்தை இட்டுக்கட்டி சொல்கிறது தான் அவதூறு. விமர்சனம்னா நம்ம சொன்ன விஷயத்தில் மாற்று கருத்து இருந்தால் செய்வது விமர்சனம். இப்போ இவங்க அனுப்பின நோட்டீஸ், இவங்க கொடுத்த நோட்டீஸில் நம்ம வைத்த தலைவருடைய பேர் மட்டும் இல்லாமல் போனதை நம்ம இங்கே விமர்சிக்கிறோம். இது விமர்சனம், பொய் கிடையாது, இது அவதூறு கிடையாது, இது விமர்சனம். பதில் கொடுங்க. வி.கே. பழனிசாமி கவுண்டரோட பேரை நாங்கள் நீக்கிறதுக்கு காரணம் இதுதான், சொல்லுங்கள். சரி, இப்போ இந்த நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. அதில் என்னுடைய பங்குன்னு சொல்கிறதா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. அதில் நானும் என் சேனலு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, வேறு ஒன்றும் இல்லை, சொல்லுங்கள். இல்லை, நான் மாட்டிக்கிட்டேன்றதை வந்து நான் ஒத்துக்கிறேன், சரியா? ஏன்னா இப்போது ஒரு சைடு வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்க இருக்காங்க. நம்ம வந்து ஆளும் அரசாங்கத்தை பற்றி நீங்களாம் பேசலையடான்னு சொல்லவே முடியாது. உங்கள் கூட நிறைய வாட்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ஆங்கர்ன்ற இடத்தையும் தாண்டி வந்து நான் நிறைய கருத்துக்களும் சொல்லுவேன். என் சேனல்லையும் உட்காந்து நான் பேசிகிட்டு தான் இருக்கேன். யார் தப்பு பண்ணாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறேன், என் அறிவு கேட்டினது. அப்படி இருக்கிறப்போ வந்து எனக்கு எப்படின்னா, என் சேனல் எப்படி கட்டமைக்கணும்னு நினைக்கிறேன்னா, எனக்கு தமிழ் தேசியம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரொம்ப மோனோட்டமஸாக அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே அழைச்சி பேசி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு போகிறது ஒரு சேலஞ்ச் தானே. அதை பண்ணலான்னு தான் நான் ட்ரை பண்ணேன். மாட்டு நம்பிக்கையாக இருக்கலாம், அது மதமாக இருக்கலாம், எல்லாத்தையுமே கூப்பிட்டு. அப்படி இருக்கிறப்போ எனக்கு தமிழ் தேசியவாதிகள் ஆல்ரெடி ரொம்ப கம்மி பேர் தான் இருக்காங்க. உங்கள் கூட பேசுறதுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குது. இடும்பாவனம் கார்த்தி கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து இன்டர்வியூலாம் வந்து கேட்டிருக்கேன். அவரும் வந்து கொடுத்துருக்காரு. நடுவில் வந்து ஒரு பெரிய கேப்பு. நானும் வந்து கூப்பிடுவேன், அவரெல்லாம் வந்து ரெஸ்பாண்டும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து ஒரு புக்கு ஃபேரில் பார்த்து என்னங்க நீங்கள் வரவே மாட்டீங்க அப்படின்னு கேட்டு அவர்கிட்ட நான் கோச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு கொடுத்தாரு. தொடர்ந்து நாங்கள் வந்து இன்டர்வியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பண்ணோம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அவர் பேரை சொல்லாமல் உங்களை வந்து விமர்சிக்கிறாரு. அது வந்து பார்த்தாலே எல்லாருக்குமே வந்து தெரியும். நீங்களும் பார்த்துட்டு என்னங்கன்னு கேட்டீங்க. அதற்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. இப்போது சமீபத்தில் விஜய் விஷயம் ஏதோ ஒரு கிளிப்பு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு ட்விட்டரில். அது எனக்கு அனுப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தலைவர் விஜய் இது வந்து நம்ம பேசிடலான்னாரு, வாங்க பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்தாங்க, நம்மளோட ஸ்டூடியோவில் ஷூட் பண்ண எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போது முழுக்க உங்களெலாம் விமர்சிக்கல. அது ஒரு 48 நிமிஷம் வீடியோ. அதில் 3 இடங்களில் வந்து உங்களை வந்து விமர்சிக்கிறாரு. சரி, அப்படி சொல்கிறப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, விமர்சிக்கிறாரா அவதூறு பரப்புறாங்க? இல்லை இப்போ விஜய் இல்லை அதையும் நான் அவர்கிட்டே அந்த வீடியோவில் கேட்டேன். விஜய் பற்றி வந்து கம்மியாக பேசிட்டோம், இல்லை பேசலை அப்படின்ற மாதிரி சொன்னப்போ, இல்லைங்க பேசியிருக்கோமேங்க, விஜயை பற்றியும் பேசியிருக்கோம், திமுகவை பற்றியும் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோலேயே அவர்கிட்ட நான் வந்து சொல்கிறேன். அதை அவர் ஏற்றுக்கிட்டாரா? இல்லை, ஏற்றுக்கல. அப்போ அது அவதூறு பரப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, கரெக்டாக? நம்ம விஜயை பற்றியும் பேசியிருக்கோம். நான் இப்போ கேட்குறேன், விஜயை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தானே ஒரு விமர்சனத்தை இவங்க வச்சுட்ருக்காங்க. ஒரு கிளிப்பிங் எடுத்து காட்ட சொல்லுங்கள், திராணி இருந்தா. இப்போ நம்ம பேசியிருக்கோம்ல, காணொலி அப்படியே தானே இருக்குது, ஏதாவது போயிருக்கா? விஜயவை பாரி ஆதரிக்கிறார் பாருங்க, ஒரு கிளிப்பிங்கை காட்ட சொல்லு. ஒரு கிளிப்பிங். என்னடா பொய்யாவே கட்டமைக்கிறீங்க, பொய்யா பேசிட்டு அழிக்கிறீங்க. இதுதான் கேள்வி எனக்கு. எங்கடா நான் விஜய் ஆதரிச்சேன்? நீ என்ன பண்றேன்னா, விஜய் திமுகவே திட்டல, நீ எல்லா தப்பும் விஜய்ன்ட்டு யாருக்கு சொம்பிடிக்கிற? இதுதான் கேள்வி. எல்லா தப்பும் விஜய்னா, இப்போ நான் கேட்குறேன், கர்நாடகத்தில் கிரிக்கெட்டு ஜெயிச்சாங்களே அந்த ஆர்சிபியா, அப்போ ஒரு ஸ்டாம்பிட் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இப்போ இதில் தவறு செய்தவர்கள் கிரிக்கெட் வீரர்களா? சொல்லுங்க. இல்லைங்க, கிரிக்கெட் வீரர்களை பார்க்க தான் போனாங்க. கிரிக்கெட் வீரர்களை பார்க்க தானே மக்கள் போனாங்க. அங்கே தானே பிரச்சனையாகி மக்கள் செத்தாங்க. இப்போ கிரிக்கெட் வீரர்கள் கொலைகாரர்களா? இல்லை, அங்கே இப்போ சிஎம் ஆப்போனன்ட் பார்ட்டியில் இருக்கிறது எல்லாருமே அதில் வந்து அனுபவமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. நான் கேட்குறது பெரிய மனுஷன் கிரிக்கெட் வீரர்கள் கொலைகாரர்களா நான் கேட்குறேன். இல்லை அரசாங்கம். ஆனால் கிரிக்கெட் வீரர்களை பார்க்க தான் மக்கள் திரண்டாங்க, கரெக்டா? கிரிக்கெட்டோட வெற்றியை கொண்டாட தானே மக்கள் திரண்டாங்க. இப்போ கிரிக்கெட் வீரரும் தவறு செஞ்சாங்களா, இல்லை அரசாங்கம் அந்த இடத்துல பாதுகாப்பு கொடுக்க தவறிடுச்சா? பெரிய தப்பு அரசாங்கத்தை சொல்லுவேன். அப்புறம் ஆர்சிபி போட்ட போஸ்ட்டும் அதுக்கு ஒரு காரணம். இப்போ இந்த இடத்துல இதுலேருந்து நம்ம எதாவது மாறி இருக்கோமா? விஜய் விஷயத்தை விமர்சிக்கல, விஜய் மேலே நம்ம ஏதாவது ஒரு இடத்துல விஜய் செஞ்சது கரெக்டுங்கன்னு சொல்லியிருக்கோமா? ஒரு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த வீடியோவில் விஜய் செஞ்சது கரெக்டுங்க பேசியிருக்கோமா? விஜய் அதாவது அரசியல் வரதுக்கு முன்னாடிலேருந்தே விமர்சிச்சிருக்கோம். இப்போ வரைக்கும் அவர் பண்ண தப்பு நீ எடுத்து போடுற. விஜயவை இலுமினாட்டி என்று பேசிய பாரிசாலன். சரி, இப்போ இல்லைன்னு நான் சொல்லிட்டேனா? சொல்லு. இப்போ இல்லைன்னு நான் சொன்னேன்னா எனக்கு சொல்லி பதிவு பண்ணியிருக்கேனா? இல்லைங்க, ஆனால் அவர் வந்து நீங்கள் திமுக கைக்கூலியாக மாறிட்டீங்கன்ற அவதூறை பரப்புறீங்க. அதை எப்படி பரப்புவீங்க அப்படிங்கிற மாதிரி. திமுக கைக்கூலியாக மாறிட்டேன்னு யார் அவதூறு பரப்புறா? திமுக ஏன் விமர்சிக்கலன்னு கேட்குறேன் நான். கேள்வி, அவதூறு கிடையாது. இந்த விஷயத்தில் திமுகவுடைய தவறு என்ன, ஏன் பேசலை? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்கிறீங்க? நேர்மையான காவல்துறை அதிகாரியிடம் தானே வழக்கு பேசிட்டீங்கல்ல.
பேசுறீங்களா இல்லையா? இது எதுக்கு? இப்போ அந்த காவல்துறை அதிகாரி நேர்மையானவருங்கிற சர்டிஃபிகேட்டை நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு பதில் கொடுங்க. அவர் நேர்மையாளராகவே இருக்கட்டுங்க. அவர் நேர்மையாளருங்கிற சர்டிஃபிகேட்டை உங்கள் கட்சியும் உங்கள் கட்சி பொறுப்பாளர்களும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? யாரை பாதுகாக்க இது சொல்லுங்கள். டிவிக்கே டிஎம்கே மோதுதுங்க. நீங்கள் 2 பேருமே தப்பானவங்க தானே சொல்ல வரீங்க. அப்புறம் எதுக்கு இந்த காவல்துறை அதிகாரி நேர்மையானவர்னு பேசணும்? அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாருக்கு, அதுக்கு நீங்கள் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்கீங்க. ஏன் இப்போ அங்கே கரூருக்கு போக முடியல அப்படின்றத ஒரு விமர்சனமாக வச்சார். என்னால் போக முடியாது, போனால் தூக்கிடுவாங்க. ஸோ இதில் தான் உண்மை. உங்களால் போக முடியும். அதுக்கு தான் விளக்கம் கேட்கணும் மக்கள். உங்களை மட்டும் எப்படி காவல்துறை அனுமதிக்குது, உங்களை மட்டும் எப்படி அனுமதிக்குதுன்னா யாருக்கும் புரியல. இப்போ நாங்களாம் போனால் கண்டிப்பாக தூக்குவாங்க. பேசுகிறவங்க எல்லாருமே தூக்கிட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கா? நீங்களாம் பேசிக்கிட்டே இருக்கீங்க, ஒன்றுமே உங்க மேலே நடவடிக்கை எடுக்கல. நாங்களாம் பேசுகிறோம், ஒவ்வொருத்தர் மேலே மாரிதாஸ் மேலே வழக்கு பதிவாகுது, கிஷோர் மேலே இது பண்ணுறாங்க. அந்த எஃப்ஐஆர் கூட மறைமுக எஃப்ஐஆர், அதில் யார் யார் மேலே வழக்குன்னு தெரியல. எஃப்ஐஆர் இஸ் ஹிடன். அந்த 41 பேர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அந்த எஃப்ஐஆர் வந்து கண் பார்வைக்கு இல்லாமல் மறைச்சி வச்சிருக்காங்க காவல்துறை. இந்த விஷயத்துக்கு அப்படி பண்ணவே முடியாது. ஒரு பெண் சம்மந்தப்பட்டது, ஒரு குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எஃப்ஐஆர் வந்து வெளியில் போகக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எஃப்ஐஆர் வெளியில் வந்து தான் நம்ம இங்கே விமர்சிச்சுட்டு இருந்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் வெளியில் வந்துச்சா? ஆக்சுவலாக அந்த மாதிரி வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் வெளியில் வரக்கூடாது. ஆனால் அந்த மாதிரி வழக்குகளுக்கு எஃப்ஐஆர் வெளியில் வந்துச்சு. இந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் எந்த அடிப்படையில் முடக்கப்பட்டிருக்குனே தெரியல. ஹிடனாக இருக்குது இந்த எஃப்ஐஆர். ஸோ யார் யார் மேலே அங்கே வழக்கு பதியப்பட்டிருக்குனே தெரியாது நமக்கு. இதெல்லாம் வந்து அரசாங்கத்துடைய பிழைகள். இதை நம்ம பேசுகிறோம். ஏன் உங்களை மாதிரி தாங்க மாரிதாஸ் திட்டிகிட்டு இருந்தார். விஜய்க்கு ஆதரவாகவே இல்லை. இப்போ மாரிதாஸ் ஸ்டாண்ட் என்ன? இப்போ அடிச்சு வளர்க்குறாரு. திமுக அதில் ஸ்கோர் பண்ண பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு? உள்ளே பூந்து அடிக்கிறாருல. நீங்கள் ஏன் அதை பண்ணலை? இதுதான் கேள்வி. இல்லை, ஆனால் அதையும் கேட்டேன் நான். ஏன் திமுக மேலே இருக்க குறைகள் என்னன்னு சொன்னாங்கன்னா அதையும் சொன்னார். அது வந்து குறைகள் அந்த இடத்துல வந்து அவ்வளோ அலோவ் பண்ணியிருக்க கூடாது, அது மட்டும் உளவுத்துறை வந்து சரி. அப்போ திமுக மேலே இப்படி தப்பு இருக்குங்கிற பட்சத்தில் விஜய் தான் முழுமையாக பொறுப்பேற்கணும்னு பேசினாங்களா இல்லையா? ஏன்? இதுக்கு பதில் இருக்கா? விஜய் தான் முழுமையாக பொறுப்பேற்கணும், ஆனால் திமுக மேலே தப்பு இருக்குது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? திமுக மேலே தப்பு இருக்குங்க, ஆனால் விஜய் தான் முழுமையாக பொறுப்பேற்கணும். இதில் விஜய் மேலே இருக்கக்கூடிய உங்களுடைய வன்மம் வெளிப்படுகிறதா இல்லை அரசியல் வெளிப்படுகிறதா? இவ்வளோ தான் கேட்குறேன். இங்கே அந்த மாதிரி அரசியல் பண்ண முடியாது. இது கேள்விகள். இதுக்கு கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்கணும்னா என்னோட காணொலியில் நான் என்ன பேசியிருக்கணும் அதை போய் முதல்ல பார்க்கணும். அதில் நான் விஜயை விமர்சிக்காமல் திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு இருந்தேன்னா வந்து நீங்கள் பேசலாம். நம்ம திமுக செய்த தவறுகள், விஜய் செய்த தவறுகள், விஜய் செய்த நன்மைகள், திமுக செய்த நன்மைகள் நான் பேசலை. விஜய் செய்த தவறுகள், திமுக செய்த தவறுகள், இது 2 ஆங்கிள் மட்டும் தான் பேசியிருக்கோம். விஜய் சைடு பாசிட்டிவ் நம்ம பேசல, திமுக சைடு பாசிட்டிவ் நம்ம பேசல. எந்த இடத்துல நம்ம ஆதரிச்சிருக்கோம்? ஆனால் இவங்களுடைய ஐடி விங் முழுக்க வந்து உட்காந்துக்கிட்டு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன், திமுகவை எதிர்ப்பது இவர்களுக்கு விஜய்க்கு சப்போர்ட்டாக கண்ணுக்கு தெரிகிறது. திமுகவை எதிர்க்கிறது இவங்களுக்கு விஜய் சப்போர்ட்டா? சரி, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் நான் டிபேட்டுக்கு வர தயார். இருங்க, நான் சொல்லிடுறேன் என்னென்னு. இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேங்க, பண்ணிட்டேங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? டிபேட் இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், டிபேட் வந்து வைக்கிறீங்களா, நீங்களே கூட கண்டக்ட் பண்ணுங்க சேனலுங்க. நான் உடனே கார்த்தி ப்ரோ, அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார்த்தி ஃபோன் பண்ணார். ஆமாம், வாண்டடாக பண்ணார் உங்ககிட்ட. அது வரைக்கும் நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க, அவர் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி போயிட்டு இருப்பாரு. கரெக்டா? ஓகே, நம்ம கேட்டால் டைம் இருந்தால் ராவணகுடிக்கு வருவாங்க. என்னோட கடைசியில் கூட இங்கே ஸ்டூடியோ. அதுக்கப்புறம் அவராக வாண்டடாக ஒரு இதில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது நான் என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க அவராக வாண்டடாக சொன்னாருங்கன்னு சொன்னோன்னே ஒரு டிபேட் மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம். அது வந்து நான் உண்மையாகவே ஒரு ஆக்கப்பூர்வமாக தான். ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த கட்சி மேலே நிறைய கரைகள் இருக்குது, நிறைய கேள்விகள் இருக்குது. ஒரு டிபேட் மாதிரி போகும்பொழுது அதுக்கெலாம் ஒரு 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 கிளியரான ஒரு இது கிடைக்கும். அவங்க சைடு இருந்தும் அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடலாம், நம்ம சைடு இருந்தும் இருக்கக்கூடிய கேள்விகளுக்குலாம் ஒரு விடையாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒரு டிபேட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவரோட பதில் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அப்போ வந்து நான் ஒரு இயக்கத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கேன், இப்போ பாரிசாலன் கூட உட்காந்து அது மாதிரி பேச முடியாது, அது வந்து டிபேட் பேசினா கட்சி கலைஞ்சிரும், அப்படி எடுத்துக்கலாம், நான் அப்படி தான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னார். நான் அதையும் கன்வே பண்ணேன். நீங்கள் வந்து சன் டிவிலேயே போய் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு வர நபர் சன் டிவிக்கெலாம் போவாருங்க டிபேட்டுக்கு. ஆனால் பாரிசாலன்கிட்ட வந்து உட்காந்து பேசினா ஒரு கட்சி வந்து கோச்சுக்கும் அப்படின்னா நமக்கு என்னன்னு புரியல. இல்லை, நான் சிண்டு முடிகிற வேலை பண்ணுற மாதிரி இருக்கு, இருக்கிறதே இருக்க மாதிரி சொல்கிறேன். பாரிசாலனோட விவாதிக்க முடியாது அப்படின்னா பாரிசாலனை பற்றி பேசாமல் தவிர்த்துட்டு போயிடலாம். இல்லைன்னா பாரிசாலனை பற்றி பேசணும் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக தனியாக போய்ட்டு பேசலாம். அதுலலாம் யாரும் இங்கே மாட்டுக்கிறதுல. வருணோடு நான் பாரிசாலனை பற்றி பேசுவேன், ஆனால் பாரிசாலனோடு நான் பேச மாட்டேன் அப்படின்னா
இதுதான் என்னன்னு புரியல. இதுதான் தொடர்நடிங்கத்தனம், இதுதான் முதுகு பின்னாடி கம்பு சுற்றுறதுங்கிறேன் நான். இதில் என்னன்னா, இப்போ பாரிசாலன் என்னோட சேனலில் நான் யாரையுமே திட்ட வச்சு என் சேனலில் எடுக்கவே, நம்ம வேற மாதிரி பாசிட்டிவ் வீடியோஸ் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ பாரிசாலன் வந்து இடுமானம் கார்த்தி திட்டி என்னோட சேனல், எங்க சேனல்ல, என் சேனலில் ஏன் அருண் டாக்ஸில் பண்ணியிருந்தீங்கன்னா பாரி இல்லை பாரி நான் எடுத்துவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவரும் அப்படி பேசுகிறப்போ இது வேணாம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து இல்லை நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இது எப்போ சொன்னீங்க? இன்டர்வியூ அப்பவும் சொன்னப்போ, அதாவது கான்வர்சேஷன்லேயும் சொன்னால் அதுக்கப்புறமா என்னங்க இதெல்லாம் மட்டும் எடிட். இப்போ இதை வந்து நான் சொல்லி நீங்கள் சொன்னீங்களா? இல்லை. சரி, ஓகே, அடுத்து போங்க. அவர் வந்து அப்புறம் இல்லை எடிட் பண்ணாமல் போடுங்கன்னு எனக்கு அப்போ யோசிச்சிட்டே இருந்தேன் என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரிங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 3 இடத்துல பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இது பாருங்க இப்படியே போயிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நீங்கள் ஏதாவது ஒரு சைடு எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்போது எனக்கு என்னென்னா என்ன தோணணும், இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு தோணுன்னா, உடனே கார்த்தி பிரதருக்கு கால் பண்ணி, பிரதர் இந்த பாட்டெலாம் மட்டும் எடிட் பண்ணி போட்டேன், ஏன்னா அவ்வளோ விஷயம் பேசியிருந்தோம் சரியா. அப்போ வந்து இல்லை வேணாம், அது எடுத்தா வந்து எதுவுமே இருக்காது, அதனால வந்து இந்த முழு காணொலியும் போடாதீங்க அப்படின்னு சொன்னாரு. அதான் வீடியோ போடாதீங்கன்னு சொன்னது யாரு? அவர் தான் சொன்னார். ஏன்னா அவருக்கு தானே உரிமை இருக்கு, அவர் வந்து கொடுத்துருக்காரு, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, அதனால அவர் சரி ஓகேப்பா வீடியோ போடலனாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையில இருந்து நம்ம இது பண்ணிக்கலாம். எங்கேயாவது அவர் வீடியோ போடாதீங்கன்னு நான் சொன்னேன்? இல்லை எங்கேயும் சொல்ல. உங்ககிட்ட நான் சொன்னது என்னன்னா, ஏதாவது ஒரு சைடு எடுங்கன்ட்டு. ஏன் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது என் கடமை. எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா, என்னை பற்றி நீங்கள் பேசுறதுனா உங்ககிட்ட நான் முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே நீங்கள் இன்னொரு நண்பர்கிட்ட நீங்கள் இன்டர்வியூ போடும்போது அவர் உங்களை போட்டு என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் உங்ககிட்ட கேட்டுருந்தாரு. நான் என்ன சொன்னேன், நீங்கள் எதுக்குங்க அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, இது பாரிசாலன்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க, நீங்கள் அவர்கிட்ட இந்த கேள்வியை கேளுங்க, நீங்கள் என்ன கோர்த்து விடுங்க, நான் என்ன உட்கார மாட்டேன் நான் சொல்கிறேன், நான் உட்கார மாட்டேன், நீங்கள் தான் வர மாட்டேங்கிறீங்க யாரும். இல்லை சில இடத்துல நானும் கருத்து சொல்லியிருக்கேன்றதுனால ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டு நான் பேசுகிறேன். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட தான் வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருக்கணும். உங்ககிட்ட என்னை பற்றி நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், பப்ளிக் முன்னாடியே நான் சொல்கிறேன், என்னை பற்றியான கேள்விகளை நீங்கள் ஆன்சர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கிஷோர் கேசாமியோட நீங்கள் உட்காந்துட்டீங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட கிஷோர் கேசாமி ஏன் இப்படி சொல்கிறாருன்னு உங்ககிட்ட நான் என்னைக்காக கேட்டிருக்கேனா? அவரோட ஐடியாலஜி வேறு. அதே போல் நீங்கள் யாராட்டிலாம் நிறைய பேர்கிட்ட நீங்கள் பேட்டி எடுத்துருக்கீங்க, ஏதாவது ஒரு நாள் அவர் ஏங்க இப்படி சொல்கிறாருன்னு உங்களை வந்து நான் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் உங்களை ஒரு ஆங்கராக பார்க்குறேன், அதே மாதிரி தான் அவங்களும் பார்க்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இந்த பொலிட்டிக்கல் சினேரியோவுக்கு அப்பாற்பட்டது, அது தனி மனித நட்பு, அது வேற. ஆனால் பாரியை வந்து டிஃபேம் பண்ணுறதுக்கு நான் வருண் ஒரு டூலாக பயன்படுத்துவேன்னு நினைக்கிறது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை. நான் எப்படி பார்க்கறேன்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து என் சேனல் வந்து திட்டுறப்போ என்னால் போட முடியாது. நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கார்த்தியாக இருந்தாலும் சரி, இல்லை கிஷோராக இருந்தாலும் சரி, வேறு யாராக இருந்தாலும் சரி. இல்லைங்க, ஒன்றும் இல்லை. நாளைக்கே சாட்டை சேனலுக்கு கூப்பிட்றாங்க, நான் போய்ட்டு சீமானை விமர்சிக்கிறேன், சாட்டை போடுவாரா? அது எப்படி ஏன் போட மாட்டாரு? அது நான் என்டிகேக்கு சப்போர்ட் பண்ணுற சேனல், அது ஊருக்கே தெரியல. இது என்ன சேனல்? இது வந்து உங்க சேனல் என்ன சேனல்? என் சேனல் நீங்க பொதுவா சேனலா இருந்தாலும் நான் தமிழ் தேசிய கருத்துக்கள் நிறைய போடுறேன். அந்த தமிழ் தேசியத்துல எந்த மாதிரியான தமிழ் தேசியம் பேசுறீங்கன்னா, மோர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் நம்மளோட பேசுறதை தான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நம்மளோட ஆடியன்ஸ் வந்து 2 பேரும் ஒரே இதுக்குள்ள ஷேர் ஆகிறாங்க. நான் இங்கே ஒன்று பேசி மக்கள்கிட்ட ஒரு புரிதலை ஏற்படுத்துறேன், நீங்கள் அதுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறது வேற. டிஃபேம் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. அதாவது விஜயவை நான் ஆதரிக்கவே இல்லை, ஆனால் நீங்களாம் என்ன சொல்கிறீங்க, நான் ஆதரிக்கிறேங்கிறீங்க. இது பச்சை பொய். இல்லை அப்படி நீங்கள் ஆதரிச்சிருந்தீங்கன்னா நானே உங்கள் கூட உட்காரது பச்சை பொய். 2வது, ஏடிஎம்கே நம்ம ஆதரிக்கிறோமா? சரி, ஏடிஎம்கேவோட கூட்டணி, அதாவது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் நம்ம நாம் தமிழர் போக சொன்னோமா? எப்படி பொய்யா பேசிட்டு இருக்காங்க பாருங்க. ஏடிஎம்கேவே பிஜேபி விட்டு வந்திருந்தா, அதாவது ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடாது, பிஜேபி துரோகம் செய்யக்கூடிய இயக்கம், அது கூட ஏடிஎம்கே கூட்டணி போகக்கூடாது ட்ரெண்ட் பண்ணவங்க. நம்ம அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாரும், ஏடிஎம்கே காரங்கெல்லாம் பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? நம்ம தான் அதை எடுத்து பேசிகிட்டு இருந்தோம். ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி கூட்டணி வந்து நம்ம தமிழ் சமூகத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் ஆபத்தாக முடியும், அதை செய்யாதீங்கன்னு சொன்னோம். ஆனால் வாய் கூசாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம என்ன பேசுகிறோம், நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் எப்போ திரும்ப கிளியர் அவுட் ஆகும்? நேருக்கு நேர் வந்துட்டுனா கிளியர் அவுட் ஆகும். நான் அதான் சொல்கிறேன், நேருக்கு நேர் வாங்க, உங்களுக்கு இருக்க சந்தேகத்தை எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள், என்கிட்ட இருக்க கேள்விகளும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஒரு ஆரோக்கியமான ஹெல்த்தியான டிபேட்டை செய்கிறதுக்கு நான் தயார். உங்களால் தனித்து முடிவெடுக்க முடியாது, நான் தனித்து முடிவெடுப்பேன். ஏன்னா எனக்கு சுய சிந்தனை உண்டு. உங்களுக்கு அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஓப்பனாக உங்கள்கிட்ட கூப்பிட்றேன். உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, பேசணும்னு தோணுதில்ல, தனியாக போய் கம்பு சுற்றாமல் நேருக்கு நேராக வந்து உட்காந்து பேசுங்க. அதுக்கு நான் முழு தயாராக இருக்கிறேன். உங்கள் கட்சி உங்களை அனுமதிக்குதான்னு போய் கட்சிக்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக அனுப்புவாங்க. ஏன்னா அந்த கட்சியை டிஃபெண்ட் பண்ணி தானே பேச போகிறீங்க. அந்த கட்சி அனுப்பாமையாக இருக்க போகுது, இல்லை உங்களுடைய வாத திறமையில் அவங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை இல்லாமல் இருக்க போதா? அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக அவங்க வந்து, இல்லை இடுமான கத்தி நீங்கள் போயிட்டு வா, போயிட்டு வந்து பாரிலாம் ஒரு ஆளா போய் அடிச்சு விட்டு வா, ஜெயிச்சுட்டு வா, டிபேட் கிங்கில் நீ அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புவாங்க. பர்மிஷன் கேட்டுட்டு வாங்க.
இல்லை பாரிசாலனோடலாம் விவாதிக்கிறதுக்குலாம் எனக்கு நேரமும் இல்லை டைமும் இல்லை, ஏன்னா நான் ஒரு பெரிய வேட்பாளர் அப்படின்னா தாராளமாக உங்கள் வேலையை பாருங்கள். இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, உங்கள் வீடியோ போடக்கூடாதுன்னு நான் சொல்ல, அதுவே ஒரு பொய். இல்லை நான் இப்போ அதுவே ஒரு பொய். நீங்கள் கார்த்தி கூட வீடியோ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நான் கேட்க போகிறதில்ல. அப்படி நீங்கள் சொன்னதில்ல. கார்த்தி வந்து பாரி கூட சேர்ந்து வீடியோ பண்ணாதுன்னு சொல்ல போகிறதில்ல, நானும் கேட்க போகிறதில்ல. ஏன் இஷ்டம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற. நான் சொல்கிறதுன்னா, நான் ஒருபோதும் நீங்கள் கார்த்தியோட வீடியோ எடுக்காதீங்க, இவங்களோட வீடியோ எடுக்காங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். எனக்கு அதில் சில மாற்று கருத்துக்கள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னங்க அவர் அப்படி சொல்கிறார், நீங்கள் ஏங்க அதுக்கு பதில் கொடுக்கல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஏங்க அவர் அப்படி சொல்றாரு, நீங்க பதில் கொடுக்காம இருக்கீங்க, இதெல்லாம் வேற. பேசிக்காவே ஒரு டிபேட் ஷோ மாதிரி போகாம ஒரு மாதிரி நீங்க அதுதான் உங்க பிரச்சனை. இப்ப அதுதான் இங்க பிரச்சனை. இப்ப ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்ப நீங்க எனக்காக நீங்க அங்க வாதாடிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அது சரியா வராது. புரியுதா நான் சொல்றது? இப்ப பாரி இதை சொல்றாரு, பாரிக்காக நீங்க இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு சரியா வராது. ஏன்னா அது ஒரு ஆங்கரோட வேலை கிடையாது. ஒரு ஆங்கருங்கிறது இடும்பாவனம் கார்த்தி கூட நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா இடும்பாவனம் கார்த்தியோட கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது உங்க வேலை. ஆனா இடும்பாவனம் உங்களை எப்படி பாக்குறாருன்னா, இவர் பாரியோட உட்கார நபரு, இவர்கிட்ட நம்ம பாரியை பற்றியே பேசுவோம், அதனால தான் சம்மந்தம் இல்லாமல் வந்துகிட்டே இருக்குது. அது இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு கூட்டு எடுத்துட்டு என்னாலையும் அந்த வீடியோ முழுசாக போட முடியாதுக்கு மெயின் ரீசனும். நான் என்ன சொல்கிறேன், போடுறது போடாது எனக்கு அது உண்மையிலேயே பிரச்சனை கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அவ்வளோ உங்கள் பக்கம் நேர்மை நியாயம் உண்மையெல்லாம் இருக்குது, நாங்கள்லாம் உங்களை மேலே அவதூறு பரப்புகிறோம் பொய் சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓப்பனாக நான் என் கதவுகள் திறந்தே இருக்குது. நான் இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு சேனல்களை கூப்பிட்டா கூட பரவாயில்ல, தாராளமாக வந்து லைவ் போனால் போதும். எனக்கு லைவ் போனால் போதும், லைவில் இருந்தால் போதும், எங்களோட சைடு கேமரா இருந்துச்சா இருந்தால் போதும், எங்கள் டீமும் வரும், ரெக்கார்ட் பண்ணிக்குவாங்க. இவ்வளோதான். ஒரு நல்ல டிபேட், ஹெல்த்தியான டிபேட். எந்த வித வெறுப்புணர்வும் எனக்கு இப்போ வரைக்கும் இவங்க மேலே எனக்கு வெறுப்புணர்வே கிடையாது. கொள்கையில் தவறுகள் இருக்கிறதுனால தான் நம்ம விமர்சிக்கிறோம். உங்கள் சைடு கொள்கையில் நியாயம் நேர்மை இருந்துச்சுன்னா வாங்க பேசுவோம். ஏன்னா நீங்கள் அவதூறு வந்து தனியாக கத்திக்கிட்டு பரப்பிடலாம், நான் நேருக்கு நேர் வந்து அவதூறு பரப்ப முடியாது. நான் அப்படி கேட்பேன். ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு இருக்க பிரச்சனை. சைடு உண்மை இருந்துச்சுன்னா நேரில் வரதுக்கு உங்களுக்கு என்ன தயக்கம்? இதுக்கு மேலே நான் எப்படி கூப்பிடுறதுன்னு தெரில. இதுக்கு மேலே நான் வந்து வேணால் வெத்தலை பாக்க வச்சு ஏதாவது சுண்ணாம்பு தடவி, எனக்கு புரியல எப்படி கூப்பிட்டா நீங்கள் வருவீங்க. இதுக்கு மேலே எப்படி கெஞ்சி கூப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா, கொஞ்சி கூப்பிடணும்னு ஆசைப்பட்றீங்களா? குஜ்ஜு வாங்க, கொஞ்சி கூப்பிட்டேன் வரமாட்டீங்க. கோவமாக கூப்பிட்டா வாங்க வரமாட்டீங்க. எப்படியும் வரப்போகிறதில்ல. நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை. இப்போ எதுக்கு இந்த பேச்சு, எதுக்கு இந்த ஆட்டம்? இவ்வளோதான் கேள்வி எனக்கு. இல்லை சண்டையை வந்து நான் இது பண்ணி விட்டாமல் கடைசியில் ஆனால் நாம் சண்டை நீங்கள் பண்ணலைங்க, உங்களை வச்சு அவங்க சண்டையை மூட்டுறாங்க. அப்போ நீங்கள் எந்த பிலீஃபில் வந்து அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்க? பாரி வந்து இப்படி சொன்னாருன்னு நீங்கள் சொன்னீங்களே. ஆமாம். அவர் ட்வீட் போட போகிறான்னு நினச்சிட்டு போய் சொன்னீங்களா? இல்லை. இப்போ அது யார் ப்ரீச் பண்ணுறா? ப்ரைவேட் கான்வர்சேஷன்ஸ். இதை ப்ரீச் பண்ணது யார்? இப்போ இல்லை, அவர் நிறைய ஆடியோ மெசேஜஸ் அனுப்பியிருந்தாரு. இப்போ அந்த ஆடியோ மெசேஜஸ்லாம் வரும், கொடுங்க, நான் எடுத்து போறேன்னா கொடுத்துருங்க. இல்லைங்க, நான் அந்த மாதிரி பண்ணுவேன். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீங்களும் பண்ண மாட்டீங்க அந்த மாதிரி. அப்போ என்கிட்ட இருக்க ஒரு ஜென்யூன் கேரக்டர் ஏன் இடுமானதுக்கிட்ட இல்லை? இதுக்கு தான் கேள்வி. அவர் அமிச்சாரு, நான் அதை வந்து எனக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் நான் அதை ஓப்பன் பண்ணியே பார்க்கல. அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் அந்த ஆடியோவே பார்த்தேன். அவர் என்கிட்ட சொல்லியிருந்தார், இது மாதிரி போட போறியா, ஆனால் உங்களுக்கு வந்து அவருக்கு ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எனக்கு இதில் கடைசியில் என்னன்னா, தமிழ் தேசியத்துக்கு பேசுறதுக்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவரும் ஒரு கட்சியில் பொறுப்பாக இருக்காரு. எனக்கும் அவரை பிடிக்கும்ன்றதுனால நான் அவரை கூப்பிட்டு பேசணும்னு நினைக்கிறேன். ஒருத்தர்கிட்ட இருந்து கருத்துக்கள் எடுத்து நம்ம சேனலில் போடலான்னு. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே திட்டி என்னால் வந்து போட முடியாது. அது எப்பவுமே வந்து நீங்கள் வேணா உங்களை ஃப்ரெண்ட்ஸாக பார்க்கலாம், அவங்களாம் நம்மள ஃப்ரெண்டாலாம் பார்க்கறது இல்லை. அதனால தான் இந்த வேலை பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய பேர் உண்மையாகவே அவங்க நட்பு சக்தியாக பார்க்கிறவர்களாக இருந்தார்கள் என்றால் இந்த மாதிரி இறங்க மாட்டாங்க அவங்க. இதில் வந்து இதில் ஐடி விங் மாதிரி சில பேர் இருப்பாங்கள்ல, அந்த ரவுடிஸ் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து நீலாம் ஒரு பத்திரிகையாளரா, உனக்கெல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுக்கறதே பேசும், பாரி இல்லைனா உனக்குலாம் வந்து பொழப்பே இல்லை, அந்த மாதிரிலாம் பேசிருக்காங்க. அங்கே நம்ம வந்து இறங்கி வந்து பேச வேண்டிய இருக்குது. அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதையும் ஓப்பனாக சொல்லிடலாம், நம்ம கடைசியாக பண்ண வீடியோ தான் நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ண கடைசியான வீடியோவாக வந்து மாறி இருக்கலாம். இது வந்து அது ஓகே பிரதர், நீங்களும் தனியாக பயணிங்கன்னு சொல்கிறீங்க, நான் அதை வந்து நம்பி மரியாதை வச்சு நான் போயிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பட் ஓகே, சில விஷயங்கள்லாம் கிளியர் பண்ண வேண்டிய இருக்குது அப்படிங்கிறனால நம்ம உட்காந்து வந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் சொல்கிறேன், இங்கே நம்ம ஊடகத்தை பயன்படுத்துறது எதுக்கு அப்படின்னா, மக்கள்கிட்ட இது ரொம்ப ஒரு எளிய முறை, இதுதான் எளிய முறை. எளிய முறையில் மக்கள்கிட்ட தமிழ் தேசியத்தையும் அரசியல் புரிதலையும் உணர்ச்சிகளையும் கடத்துறதுக்கு இதை விட நல்ல டூல் நமக்கு கிடையாது. இப்போ தமிழ் தேசியம் இது முழுமையாக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். அதனால தான் நம்மளோட ஆடியன்ஸ் நிறைய பேருக்கு தமிழ் தேசிய புரிதல் வந்திருக்கு. இப்போ இங்கே எழுந்திருக்கக்கூடிய கன்சர்ன் எங்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே உங்கள் மேலே கன்சர்ன்ஸ் எழுந்திருக்கு. இவ்வளோ நாளாக திமுகவை கடுமையாக எதிர்த்து கொண்டிருந்த நாம் தமிழர் சமீப காலமாக திமுகவை எதிர்க்கவில்லை. இது எங்கள் தரப்புலேருந்து வர விமர்சனம் மட்டும் அல்ல,
பொதுத்தளத்தில் போய் பாருங்கள். உங்களுக்கு சந்தேகமா நீங்கள் ஒவ்வொரு பேட்டியும் சீமான் அவர்கள் கொடுக்குறாருல, கீழே கமெண்ட் செக்ஷன் போய் பாருங்கள். இப்போ நாங்களாம் ஆள் வச்சு எல்லாத்தையும் எழுதிட்டு இருக்கிறோம், புரியல எனக்கு. ப்ளஸ் நமக்குள்ளே சண்டை போட்டுக்க மாட்டோம் தான். அப்போ இதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, திமுகவுடைய எதிர்ப்பு தான் நாம் தமிழருக்கு ஒரு வலுவான அடையாளம். அந்த வலுவான அடையாளத்தை இழந்து விட்டு நாம் தமிழரால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது. கணிசமான வாக்குகளையும் அது இழக்கும். அதனால தான் சொல்கிறோம், திமுக எதிர்ப்பில் சமரசம் செய்யாதீர்கள். இல்லை நாங்கள் சமரசம் செய்யலைன்னா அது செயலில் காட்டுங்க. செயலில் காட்டும்போது தானாக அது மாறிடும். இப்போ சமரசம் செய்யாதீங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாம் அதிமுகவுக்கு விலை போய்விட்டீர்கள்னு நீ அவதூறு தான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னா, அப்போ உங்கள் மேலே என்ன வேணாலும் சொல்லலாம்ல. அப்போ நம்ம கடந்து தான் போக மாதிரி இருக்கும். திமுக காசு வாங்கிட்டேன்னு சொன்னால் அப்படிங்களா, வாங்கிட்டாங்களா, சரிங்கன்னு நாங்களும் கடந்து போகிற மாதிரி இருக்கும். உங்களை டிஃபெண்ட் பண்ணி பேசணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறவங்களாம் எதில் காசு வாங்கிட்டானா, எல்லாரும் காசு வாங்க, நீங்கள் வாங்க மாட்டீங்க. புரியல? அரசியல் எல்லாரும் காசு வாங்கிட்டாங்க, நீங்கள் மட்டும் உத்தம புத்திரர்கள் அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி தானே சொல்ல வரீங்க? என்ன கான்செப்ட் இது? எதிர்த்து கேள்வி கேட்டால் காசு வாங்கிச்சு. இப்போ நீங்கள் போயிட்டு சினிமா விமர்சனம் பண்ணிட்டு வந்தீங்களா, போய் கமெண்ட்ஸ் போய் பாருங்கள். இட்லி கடை அருமையான படம் என்ன போட்டிருக்காங்க. மக்களோட உணர்வை புரிஞ்சுக்கோங்க, போங்க. இல்லை உங்கள் கட்சிக்காரர்கள் தம்பிகள் இருக்காங்கல்ல, கட்டமைப்பில் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க, ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னு. இது உண்மையிலேயே பின்னடைவு. இது உங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, தமிழ் தேசியத்துக்கும் சேர்த்து தான் பின்னடைவு ஆகும். இது விமர்சனம். இந்த விஷயத்தில் நீங்கள் விஜயை மட்டும் கார்னர் பண்ணிட்டு இருக்கிறது திமுகவுக்கு வலு சேர்க்கும். அது எல்லாரும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பதில் கொடுங்க. இல்லைங்க, இந்த ஒரு விஷயத்தில் விஜயை முடிச்சு காலி பண்ணிவிட்டு அவர் அரசியலுக்கே வரவிடாமல் பண்ணிவிட்டு, ரஜினி நாங்கள் வரவிடாமல் பண்ண மாதிரி அப்படியே பண்ணிவிட்டு, அப்படி தான் ஐடியா இருக்கா? அதெல்லாம் நடக்கும் நீங்கள் நம்புறீங்களா? ரஜினி அது வேற. ரஜினிக்கு களத்தில் சப்போர்ட் ரொம்ப கம்மி, ரசிகர்கள் இருந்தாங்க, சப்போர்ட் கம்மி, அரசியல் சப்போர்ட் ரொம்ப கம்மி. ஏன்னா அவர் ஆரம்பத்திலே வரேன்னு உலட்டி விட்டு கடைசியில் அவர் வரல. அவருக்கு அந்த சப்போர்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நீங்கள் தமிழர் அல்லாதுங்கிறதுனால அவர் அழகாக அடித்து காலி பண்ணிங்க, நல்லது. அவரே ஒதுங்கிட்டார், இது வேண்டாம் அப்படின்ட்டு. ரெண்டாவது, அவரோட கருத்தியலுக்கும் இது தமிழ்நாட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, சுத்தமாக சம்மந்தம் இல்லை. ஆனால் விஜய் எடுத்துகிட்டு வர்றது மாநில சுயாட்சியெல்லாம் எடுத்து பேசிட்டு வராரு. மோரார்லெஸ் அதெல்லாம் ஒரே குட்டையில் இப்படியே தான் இருக்குது. ஒரே நெகட்டிவ் நமக்கு என்ன, ஈவேராவை தூக்கிட்டு வர்றது, திராவிட தலைவர்களை தூக்கிட்டு வர, அண்ணாதுரை தூக்கிட்டு வருது, எம்ஜிஆர் தூக்கிட்டு வருது. இதெல்லாம் நம்ம விமர்சிச்சிருக்கோமா இல்லை? இதெல்லாம் பேசியிருக்கேனா இல்லையாங்க? ஏன் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். விஜயோட முதல் மாநாடு பதாகை வெளியிட்டப்ப நான் காணொலி போட்டேன். அதுக்கு முன்னாடிலேருந்தே போட்டிருக்கோம். அதாவது எங்களோட வழிகாட்டிகள்னு சொல்லிட்டு ஈவேராவை கொண்டு வந்ததப்ப நான் விமர்சிச்சிருக்கேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சரி. மாணவர்கள் அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராஜரையும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சியெலாம் தொடங்குறதுக்கு முன்னாடி விஜய் ஒரு பேட்டியில் பேசினார். ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சொன்னார். அப்போ நான் விமர்சிச்சேனா இல்லையா? எதுக்கு நான் ஈவேராவை படிக்கணும், எதுக்கு நான் அம்பேத்கர் படிக்கணும் கேட்டனா இல்லையா? சரி, இது ரெண்டு, இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே. எந்த இடத்துல விஜய் ஈவேராவை தூக்கிட்டு வரும்போது நான் அடிக்காம விட்டுருக்கேன் சொல்லுங்கள்? விஜய் எப்பப்பெல்லாம் ஈவேரா பதாகையை தூக்கிட்டு வர்றாரு நம்ம அடிச்சிருக்கோமா இல்லையா? ஐ திங்க் ஸோ எம்ஜிஆரை தூக்கிட்டு வந்தப்போ கூட எம்ஜிஆர் அப்படிலாம் புனிதராக்கிட்டு இருக்கக்கூடாது நம்ம பேசணுமா இல்லையா? எந்த இடத்துல நம்ம விஜய் தாங்கி பிடிச்சிருக்கோம்? இதெல்லாம் கருத்தியல் தளத்தில் எங்கே தாங்கி பிடிச்சிருக்கிறோம்? என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சொல்ல முடியும், பொறுப்பாளர் பேரை வச்சு சொல்ல முடியும். மாநாட்டு போய் அட்டன் பண்ணிட்டு வந்தவங்களாம் இருக்கான் உங்கள் கட்சியில். அட்டன் பண்ணிட்டு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் சீமான் பல்ட்டி அடிச்சதுக்கப்புறம் நீயும் சேர்ந்து பல்ட்டி அடிச்ச கூட்டம்லாம் இருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்புறம் இந்த ரசிக வெறி மனப்பான்மை எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம். இப்போ என்ன அஜித்துக்கு விசில் அடிச்சிட்டு இருக்க? என்ன பண்ணலாம்? சரி, விஜய் தப்பானவர், அஜித் ரொம்ப உத்தமரா? சொல்லுங்க. அஜித் ரொம்ப உத்தமரா? அவரும் நடிகர் தானே. கடவுளே அஜித்தே போட்டலாமா? என்னங்க நடிகன் தானுங்க, எல்லாருமே நடிகன் தானுங்க. கூத்தாடி எல்லாரும் தானே கூத்தாடி. இன்னும் அஜித்தை தூக்கிட்டு வரீங்க. சரி, இது ரொம்ப இதுக்குள்ளே போயிடுச்சு. விமர்சனம் நேரில் வரமாட்டீங்க, அதனால கேட்குறேன் கேள்வியை. ஆன்லைன்லேயே நேரில் வரக்கு தைரியம் தான் நேரில் வாங்க. நான் கேட்குறேன், லைவில் போவோம், பதில் கொடுத்துட்டு போங்க. சும்மா அப்படியே பூசணாப்பில் பேசுகிறதெல்லாம் விளங்காதீங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், ஓப்பனாக இருக்கேன். நான் டிபேட்டுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் தாராளமாக வாங்க, பர்மிஷன் கேட்டு வாங்க, அவ்வளோதான். சரிங்க. இப்போ இந்த பாலம், அதான் இந்த பாலத்துக்கு தான் ஜிடி நாயுடுன்னு பேர் வச்சுட்டாங்க. இங்கே தமிழ் தேசிய இயக்கம் எந்த இயக்கமும் வலுவானதாக இல்லை. அப்படி வலுவான இயக்கம் ஒன்றும் இல்லாததால் அந்த பாலத்திற்கு பெயர் ஜிடி நாயுடு என்று தொடரும். வலுவான தமிழ் தேசிய இயக்கம் இந்த மண்ணில் கட்டமைக்கப்படும் பொழுது ஜிடி நாயுடு என்று இந்த பாலத்துக்கு பெயர் வைக்க வேண்டும்ங்கிற சிந்தனை கூட
திராவிட தரப்புக்கு வராது. இதுதான் நான் சொல்கிறேன். இப்போ திராவிட தரப்பு அவ்வளோ ஜாலியாக அந்த பாலத்தை திறந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உட்காந்து இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அதெல்லாம் பண்ணுறாங்களா? அதெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் போட்டுட்ருக்காங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு வலுவான தமிழ் தேசிய இயக்கம் இந்த மண்ணில் இதுவரை இல்லை 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 இருந்துச்சுன்னா அதை போய் மூடு. இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். மூட முடியல அப்படின்னா இல்லைன்னு ஒத்துக்கணும். இதுதான் நான் சொல்கிறது. வலுவாக இல்லை நம்ம. இது சுய விமர்சனமாகவும் கூட எடுத்துக்கோங்க. அப்போ நானும் வலுவாலாம் இல்லை, இதுதான் உண்மை. இப்போ தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆரம்பிக்கும் போது 1000 தடைகள் இருக்குது. அதெல்லாம் சரி செஞ்சு நம்ம மேலே வந்து நாளை பின்ன இந்த புரிதலை ஏற்படுத்தி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜிடி நாயுடுன்னு போட்டு அவங்களால பேர் வைக்கிறதுக்கு பாலத்தில் வைக்க முடியுது. அவன் கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவன் வந்து பேர் வைக்கிறான் ஜிடி நாயுடுன்ட்டு. நீங்கள் பட்டியல் கொடுத்தீங்களா, அந்த பட்டியலில் ஏதாவது ஒரு தமிழ் குடி பேர் இருந்துச்சா? நீங்கள் பேசுகிறது தமிழ் தேசியமா திராவிடமா? இதுக்கு பதில் கொடுங்க. இருந்துச்சா? இப்போ நான் என்ன சொன்னேன், பழனிசாமி கவுண்டர்னு தானே பேர் வைக்க சொன்னேன். பழனிசாமி கவுண்டர் பாலம் தானே பேர் வைக்க சொன்னேன். உங்களால் சொல்ல முடியுதா? இதுதான் என்னுடைய தமிழ் தேசியத்துக்கும் உங்களுடைய தமிழ தேசியத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. இதுதான் நான் சொல்கிறேன். உங்களோட முன்னோர்களுடைய குடிப்பெயர்களும் கூட கேட்டால் குடிவாரி கணக்கெடுப்பு வேணும்ட்டு நான் பேசுகிற கருத்தை எடுத்து பேசுவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அது அந்த சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் வந்து குடிகள் எல்லாம் ஒழிக்கணும்னா அம்மா ஒழிக்கணும். ஜிடி நாயுடுன்னு போடாது, அது மட்டும் சொல்கிறீங்க. அது கேள்வி. ஜிடி நாயுடுன்னு ஏன் போடுறீங்க, அது ஒரு கேள்வி. அடுத்து தமிழ் குடிப்பெயர்களை வைங்க. இப்போ தமிழ் குடிப்பெயர்களை ஊர்லேருந்து நீக்கிறாங்களா, அது உங்களுக்கு ஓகேவாங்க உங்களுக்கு? எதுக்கு நீங்கள் நீக்கிருக்கீங்க? அந்த பட்டியலில் ஒருத்தர் பேர்லையும் குடிப்பெயர் இல்லையே. ஏன்? திராவிட அரசியல். இது ஒரு சாஃப்ட் திராவிடம். வேறு என்ன சொல்லி விமர்சிக்கிறது இதை? அப்போ தமிழ் குடிப்பெயர்கள்னாமே ஏற்றத்தாழ்வா? குடிதேச அரசியல் ஒரு டெர்மினாலஜி நம்ம பேசுகிறதுக்கலாம். நான் இப்போ சொல்கிறேன், இதுதான் அரசியல். தமிழன் ஒவ்வொருவனும் அவன் குடிப்பெயரை பெருமையாக போட்டுக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. இதுதான் என் ஸ்டாண்ட். போ, சாதி வந்துடும், சாதி வளர்ந்துடும், சாதி ஆணவம் வந்துடும், நீ பேரை எடுத்து சாதி ஆணவத்தை குறைச்சிட்டியா? அப்போ இந்த பேரோட அதை ரிலேட் பண்ணாத. இந்த பேர் போட்டால் சாதி வந்துடும் அப்படின்னு நீ பேசுனீங்கன்னா பேரை எடுத்து இல்லை குறைச்சியா? இல்லை. அப்போ இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது வந்து தமிழரோட அடையாளம். தமிழருடைய பழைய கால கோயில்கள் இருந்து எல்லா கல்வெட்டிலும் தமிழன் தன் குடிகளோட அடையாளத்தோடு தான் இருந்திருக்கான். சங்க இலக்கியத்திலேருந்து இந்த குடிகள் தொடர்கிறது. இது தமிழனுடைய அடையாளம். இதில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். யார் தமிழர்? நான் சொல்கிறேன், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் குடியில் பிறந்தவர்கள் தமிழர்கள். இதுதான் உங்கள் கட்சி நிலைப்பாடா? இதுலலாம் என்றைக்குமே நான் மாற மாட்டேன். சும்மா வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்திய தேர்தல் நிற்கிறது இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பேசலாம்ல? இந்திய தேசியத்து நீங்கள் நாளைக்கு ஜெயிச்சுட்டு சிஎம் ஆகிறீங்க, என்ன சொல்லி பதவி பிரமாணம் எடுப்பீங்க? இந்திய இறையாண்மை. அப்புறம் தமிழ் இறையாண்மை தூக்கி குப்பையில் போட்டுருவீங்களா? விமர்சிக்கலாம் இப்படிலாம் சும்மா வாய்ஸ் ஆடல். ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. என்னோடய ஸ்டெப்பு முதல்ல தமிழ்நாடு இன்றைக்கி தெலுங்கர்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழங்கைக்கு தமிழ்நாடு வரணும். உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் ஓட்டப்பந்தயத்தில் கடைசியாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க, பார்ட்டிசிபென்ட் ப்ரைஸ் வாங்கிட்டே போவீங்க, கன்சலேஷன் ப்ரைஸ் வாங்கிட்டே இருப்பீங்க. தமிழங்கையில் ஆட்சி அதிகாரம் வேண்டாமா? தமிழன் வரட்டும், முதல்ல ஏதாவது ஒரு தமிழன் வரட்டும். இவ்வளோ தான் நான் சொல்கிறேன். இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்களும் வரமாட்டீங்க, வேறு தமிழனும் வரக்கூடாது, அதுக்கு பதிலாக தெலுங்கரே இருக்கலாம். இதுதான் உங்கள் ஸ்டாண்டு. நான் என்ன சொல்கிறேன், முதல் ஸ்டெப்பு. இப்போ நீங்கள் நாளைக்கு இது தமிழக முதல்வர் ஆனோடனே எல்லாத்தையும் செஞ்சுருவீங்களா? முடியாது உங்களால் எதுவுமே. ஆனால் அது ஒரு முதல் படி, நான் ஏற்றுக்கிறேன். தமிழக முதல்வர் ஆகுது தமிழ் தேசியத்திற்கான முதல் படி. அதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதே போல் தமிழ்நாட்டை முதல்ல ஒரு தமிழர் ஆள்றது அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம குறுக்கு சால் ஓட்டி கெடுக்கக்கூடாது. வாக்கை உடச்சிக்கிட்டு தெலுங்கர்கள் ஜெயிப்பது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கக்கூடாது. எதிரிகள் ஜெயிப்பது ஆபத்து. இந்த ஆபத்தை நான் வரலாறுலேருந்து தான் கற்றுக்கிட்டேன். நம்மவர்கள் யார் வேணாலும் அங்கே இருக்கலாம். எதிரிகள் அதிகாரத்தில் இருப்பது மிக 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 ஆபத்து. தலைவர் என்னங்க பண்ணார்? கடைசி நேரத்தில் ஈழத்தமிழர்கள் இலங்கை தேர்தலை புறக்கணிக்க சொன்னார். இது சரியான விஷயம்தான். இலங்கை தேர்தலில் ஈழத்தமிழர்கள் வாக்கு செலுத்துவது என்பது தேவையற்ற விஷயம். அதனால் நீங்கள் வாக்கு போடாதீங்கன்னு சொன்னார். ஆனால் இதோடைய சைடு எஃபெக்ட் என்ன? தமிழர்கள் யாரும் வாக்கு போடாததுனால தமிழர்கள் மீது அதீத வெறுப்பு கொண்ட ராஜபக்சே சுலபமாக ஜெயித்தான். ராஜபக்சே அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? அழிச்சிட்டான். இதுதான் விஷயம்.
நம்ம அதிகாரத்துக்கு வருவது ஒரு வியூகம், ஆனால் எதிரி அதிகாரத்துக்கு வராமல் பார்த்து கொள்வதும் ஒரு வியூகம். நான் இந்த 2வது வியூகத்தை பேசிக்கிட்டு இருக்கேன். எதிரி அதிகாரத்திற்கு வரக்கூடாதுன்னு. நீங்கள் எந்த வியூகத்தை பேசிகிட்டு இருக்கீங்க? எதிரி அதிகாரத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல, நான் இங்கே சகோதர யுத்தம் போடுவேங்கிறீங்க நீங்கள். இது எப்படி தமிழ் தேசியமாக இருக்க முடியும்? இது இன்றைக்கி வேணால் உங்களோட கூட்டத்துக்கு புரியாமல் இருக்கலாம், தேர்தலுக்கு அப்புறம் புரிய வரும். இவ்வளோ தான் நான் சொல்ல வரேன். சரி, தேர்தலுக்கு அப்புறம் அது புரிய வரும். ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு, எல்லாத்தையும் பற்றியும் பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் இல்லை பாரி, முக்கியமாக அதை பற்றி பேசல. என்னென்னா, தமிழ் குடி பெயர்களை நீக்குவதை திராவிடம் கைவிட வேண்டும். இதை தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் நாளைக்கு தமிழ்நாடு ஒரு நாள் தமிழ் தேசியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வரும். அன்னைக்கு தெலுங்கு குடிப்பெயர்கள் எல்லாம் நீக்கப்படும். நீங்கள் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த பாரபட்சம் நீங்கள் காட்டணும், நாங்களும் பாரபட்சம் காட்ட வேண்டியது வரும். ஸோ இதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஊர்களாகவே தொடரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை விடுங்க. இங்கே தமிழர் அடையாளத்தை எல்லாத்தையும் மட்டும் நீக்குவேன், நீங்கள் தெலுங்கு அடையாளத்தை மட்டும் அப்படியே வச்சுக்குவேன்னு சொல்கிற இந்த பாரபட்ச அரசியல் உங்களுக்கு நாளைக்கு பேக் ஃபயர் ஆகும். அது தேவையில்லாத தமிழர்களுக்குள்ளும் தெலுங்கர்களுக்குள்ளும் பகை முரணை ஏற்படுத்தும். அதை செய்யாதீங்க. இங்கே எல்லாம் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒன்று மணி இருக்கிறாங்க. அவங்க ஊர்லாம் சில பேர் ஊரில் பேர் இருக்குது, அப்படியே இருக்கட்டும், அது வாட்டு கண்டினியூ ஆகட்டும். தமிழ் பேர்கள் இருக்குது, தெலுங்கு பேர்களும் இருக்குது, அது வாட்டு போகட்டும். இந்த சொரிஞ்சு விட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வேறு மாதிரி மாறும். பிரச்சனை தான் வரும். அப்போ தமிழ் தேசியவாதிகள் என்ன சொல்லுவோம்? தமிழ் பேர்களை மட்டும் நான் நீக்குவேன் அப்படின்னா இது என்ன? இப்போ அப்படி தானே பண்ணியிருக்கீங்க. எங்கே ஒரு இடத்துல சொல்லுங்கள், தெலுங்கு ஊர் பேரையோ தெலுங்கு தெரு பேரையோ இல்லை தெலுங்கு சட்டத்தின் பேரையோ நாங்கள் மாற்றிட்டோன்னு. இன்றைக்கி வரைக்கும் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் மாற்றினீங்களா நீங்கள்? ரெட்டின்னு வச்சு தானே வச்சுட்ருக்கீங்க. இப்போ ஜிடி நாயுடு பேரை தானே வச்சுருக்கீங்க. உங்கள் கட்சியில் எத்தனை பேர் வந்து இந்த சங்கங்கள், இந்த சாதி சங்கங்களுக்குலாம் உட்காந்துட்டு வந்து பெருமையாக பேட்டி கொடுத்துட்ருக்குறாங்க? வரிசைக்காக இருக்குது. இது அப்பட்டமான தமிழர் விரோத அரசியல். இதை நம்ம இங்கே அம்பலப்படுத்துகிறோம். இது உண்மையான தமிழ் தேசியர்களுக்கு இது புரியும். அதே போல் தமிழர்களையும் அடையாளம் காண குடிதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி. இதை யாரெல்லாம் மறுக்கிறாங்களோ அவங்க உண்மையான தமிழ் தேசியவாதிகள் அல்ல. இது இவ்வளோதான், யாராக இருந்தாலும். இதுதான் என்னோட எண்ட் ஸ்டேட்மெண்ட். மிக்க நன்றி பாரு. நன்றி.